முப்பெரும் விழா, குளத்துப்பள்ளி திறப்பு விழா, சமுதாய கூடம் திறப்பு விழா, ஏழைக்குமர் திருமண உதவி விழா. இந்த விழாவிற்கு தலைவராகி இருக்கின்ற மரியாதைக்குரிய பக்ரைன் தேங்கை முஸ்லிம் அமாத் நிர்வாகி அசைதீன் பக்ருதீன் கோயா தங்கள் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் MK நிலாமுதீன் அவர்களே, அதுபோல டாக்டர் P முகமது உமர் அவர்களே, காஜி யூனுஸ் சாஹிப் அவர்களே, ஜனாப் அப்துல் அசீஸ் அவர்களே, இன்னும் இந்த சமுதாய கூடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றி இருக்கின்ற முனைவர் கவிக்கோ டாக்டர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, இன்னும் இங்கு கருத்துரை வழங்க இருக்கின்ற காசிமியா அரபிக் கல்லூரி ராஜகிரியின் முதல்வர் மரியாதைக்குரிய ஆலிம் கவிஞர் தேங்கை சர்வுதீன் மிஸ்பாய் அவர்களே, இங்கு இன்னும் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முகமது இஸ்மாயில் அவர்களே, மரியாதைக்குரிய பெல்லார்மீன் அவர்களே, ஜனாப் தோபில் முகமது மீரான் அவர்களே, மற்றும் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, இங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலே கலந்திருக்கின்ற அனைத்து பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறி, இந்த நிகழ்ச்சி இந்த தேங்காய்பட்டணத்தில் சிறப்பாக நடக்கிறது என்றால் உண்மையிலேயே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்னவென்றால், தேங்காய்பட்டணத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் இன்று உலக அளவில் பறந்து இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் தேங்காய்பட்டணம் என்பது ஒரு பெரிய, நமது மாவட்டத்தை பொறுத்தமட்டில் தேங்காய்பட்டணம் என்றால் ஒரு பெரிய, உதாரணத்துக்கு கூட சென்னையில் இருக்கிற நபர்கள் கூட தேங்காய்பட்டணத்துக்கு பஸ் வேண்டுமானால் எங்களுக்கு உடனடியாக இந்த பஸ்ஸை வர வேண்டும் என்று ஒரு தடவை 2 தடவை அல்ல, அவர் நினைத்த நேரமெல்லாம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்றால் இந்த ஊர் வளர வேண்டும், தேங்காய்பட்டணத்தில் உள்ள மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இங்குள்ள அனைத்து இந்த சமுதாயத்தில் அனைத்து பெருமக்களும் தேங்காய்பட்டணம் என்று ஒரு நல்ல மனதை வைத்து இங்குள்ள ஏழையானாலும் பெரிய படிக்கின்ற முஸ்லிம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு பல பல உதவிகளை செய்வதை நான் பார்க்கிறேன். இதை நினைக்கும் போதுதான் இந்த மாவட்டத்திலேயே ஒற்றுமையான ஒரு நிகழ்வு தேங்காய்பட்டணத்தில் உள்ள பெரியவர்களும் இளைஞர்களும் சேர்ந்து செய்கிறார்கள் என்றால் அதை நாம் பெரிதாக நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். பட்டணத்துக்கு வராமல் இருக்கக்கூடாது என்ற காரணத்துக்காக நான் ஓடோடி வந்து விட்டேன். இன்று கூட நாளை தொண்டமுத்தூர் தேர்தலிலே போக வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களோடு ஒருவனாக இருந்து உங்களை பார்க்கும் பொழுது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் அனைவரும் சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் விதத்திலே இந்த தேங்காய்பட்டணம் இளைஞர்களும் பெரியவர்களும் ஒருங்கிணைந்து இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும். இதன் மூலம் நமது மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை ஸ்ரீ பெல்லார்மீன் MD அவர்களை வாழ்த்துரை கூற அன்புடன் அழைக்கின்றேன். பெருமையான மகிழ்ச்சியான இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஏற்கக்கூடிய அருமை பெரியவர்களே, இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய அருமை சகோதரர்களே, இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே, எனது அருமை சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பழைய பள்ளியை புனரமைத்து சீரமைத்து இன்றைக்கு புதிய பள்ளியை அமைத்திருக்கிறோம். ஒரு அழகான சமூக நல கூடத்தை அமைத்திருக்கிறோம். இளம் பெண்களுக்கு திருமண உதவியை வழங்குகிறோம். இப்படி அருமைகளை, பெருமைகளை, மகிழ்ச்சிகளை உள்ளடக்கி இந்த முப்பெரும் விழாவில்
உங்களுடைய மகிழ்ச்சியில் எல்லாம் பங்கேற்பதற்கு எனக்கு நீங்கள் வாய்ப்பை தந்தமைக்காக முதலில் என்னுடைய பணிவான அன்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் மறக்க முடியாத ஒரு முக்கியமான ஊரிலே இந்த தேங்கை என்று சொல்லக்கூடிய தேங்காய் பட்டணம் உண்டு. நீங்கள் தந்த அன்பும் ஆதரவும், நீங்கள் தந்த உபசரிப்புகளும் எல்லாம் எப்போதும் நெஞ்சத்தில் தேங்கியே கிடந்து கொண்டிருக்கிறது. இங்கு மட்டுமல்ல, நம்முடைய அரேபிய நாடுகளில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுடைய நலன் காப்பதற்காக, அவர்களுடைய பிரச்சனைகளை நேரில் ஆய்வு செய்வதற்காக நான் சவுதி அரேபியா சென்றிருந்த போது கூட, இன்னும் சில அரபு நாடுகளுக்கு போயிருந்த போதும் கூட, அங்கெல்லாம் கூட நான் தங்கியிருந்து மற்றவர்களை அழைத்து பேசுவதற்கு வசதிகளை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தவர்கள் இந்த தேங்காய் பட்டணத்தை சார்ந்த அருமை சகோதரர்கள் என்பது என்னுடைய நினைவிலே இப்போதும் நின்று கொண்டிருக்கிறது. இந்த மேடையிலே இருக்கக்கூடிய 2 பேர் மிகப்பெரியவர்கள். அவர்களுடைய முகங்களை நான் இதற்கு முன்னால் தரிசித்திராவிட்டாலும் கூட அவர்களுடைய எழுத்துக்களிலே கிறங்கி போய் அவர்களை காதலித்திருக்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய முனைவர் ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள், தோப்பில் முகமது மீரான் அவர்களுடைய எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களில் வசியம் பெற்று அவைகளை விழுந்து விழுந்து படித்தவன் என்பது இந்த மேடையிலே சொல்வதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி உண்டு. அதே போல இந்த மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய ஐயா முகமது இஸ்மாயில் அவர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் ஜேக்கப் அவர்கள் எல்லோரும் கூட, அதே போல இந்த ஊரில் உள்ள பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய பெயர் சொல்ல முடியாத அல்லது எனக்கு இதற்கு முன்னால் அறிமுகம் இல்லாத பெரியவர்கள் எல்லோரும் கூட என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை ஆதரவை அள்ளி தந்தவர்கள் என்பதை எண்ணி பார்த்து இந்த நேரத்திலே நான் அவர்களுக்கு நன்றியையும் பாராட்ட விரும்புகிறேன். அதனுடைய நிர்வாகிகளை பொறுத்தமட்டில், அதை சார்ந்திருக்கக்கூடிய மக்களை பொறுத்தமட்டில் எப்போதுமே வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பவர்கள், வளர்ச்சியை தேடுபவர்கள் என்பது எனக்கு தெரியும். எந்த பிரச்சனையானாலும் தொலைபேசியிலே அல்லது நேரடியாக உடனடியாக செய்திகளை என்னோடு பரிமாறிக்கொள்வார்கள். நானும் முடிந்த வரைக்கும் இயன்ற வரைக்கும் அவைகளிலே தலையிட்டிருக்கிறேன் என்பதை நான் இப்போது எண்ணி பார்க்கிறேன். அந்த வகையில் எல்லா வகையிலும் உங்களோடு ஒரு நல்ல உறவை பிணைப்பை கொண்டிருக்கக்கூடிய எனக்கு இந்த மகிழ்ச்சியான நேரத்திலும் உங்களுடைய மகிழ்ச்சிகளை பங்கேற்பதற்கும் உங்களுடைய மகிழ்ச்சியில் உங்களோடு இணைந்து கொள்வதற்கும் எனக்கு வாய்ப்பை தந்தமைக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெல்லும், தொடர்ந்து வெல்லும் என்று என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்கை மாநகர பெருமக்களே, அன்பார்ந்த தேங்கை மாநகர பெருமக்களே, ஒரு இனிய செய்தி என்னவென்றால், தேங்கை மாநகரின் தீன்குல முத்துக்கள் என்ற ஒரு அருமையான நூல் தொகுக்கப்பட்டுள்ளது. இந்த நூல் நம்முடைய மண்ணின் மைந்தரும் மருத்துவத்துறையில், காது மூக்கு தொண்டை மருத்துவத்துறையில் தனிப்பெரும் சாதனைகளை தென் மாவட்டங்கள் படைத்திருக்கக்கூடிய என்னுடைய பள்ளி பருவ இனிய நண்பர் டாக்டர் பி முகமது அவருடைய முழு பொறுப்பினால் உருவான இந்த நூல் நமது முற்றம் பத்திரிகையுடைய ஆசிரியர் அபு ஹாஷிமா அவர்களால் அச்சியேற்றப்பட்டு இந்த விழா மேடையில் அமைந்திருக்கிறது. இப்போது இந்த நூலுடைய முதல் பிரதியை நம்முடைய தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் வெளியிட டாக்டர் பி முகமது அவர்கள் அதனுடைய முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார். கூட்டத்தின் இறுதியில் நடைபெறும். அதற்கு முன்னால் ஜனாப் முகமது இஸ்மாயில் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களை வாழ்த்துரை கூற அன்புடன் அழைக்கின்றேன். நண்பர் பாலிசர்களே, விழாவின் சிறப்பு விருந்தினராக இங்கே வந்திருக்கின்ற பெருமைக்குரிய கவிக்கோ டாக்டர் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களே, விழாவினை சிறப்பிப்பதற்கு அரங்கே வந்திருக்கிற அருமை சகோதரர்களே, அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இனிய விழாவில் பங்கு கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்தது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்காய்பட்டினம் என்று சொல்லுகின்ற போது எனக்கு அதிகமாக நெருக்கம் உண்டு. என்னுடைய உறவினர்கள் பலர் இங்கே குவிந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த விழாவெடுக்கின்ற அன்பர்கள் கொண்டிருக்கின்ற பெருமையில் நானும் சென்று பங்கேற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறேன்.
இங்கே இறைவன் வழிபாட்டிற்காக எளிதான இல்லம் அமைக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய நிகழ்ச்சியில் ஆலிம் பெருமனவர் அங்கே பேசுகிறவர் சொன்னார்கள், இங்கே பள்ளிவாசல் அமைத்திருப்பது இறைவன் வழிபாட்டுக்காக. இங்கே இறைவனுக்கு வழிபாட்டுக்காக வருகின்ற தோழர்கள் ஒருவருக்கொருவரும் ஒரே வரிசார் என்று தோளோடு தோல் என்று தொழுகிறார்கள். என்ற அற்புதமான காட்சியை இங்கே காண முடியும் என்று சொன்னார்கள். ஆக இறைவனை வழிபாடுவதற்கு நாம் எங்கு வழிபாட முடியும்? இறைவன் சர்வ அந்தரியாமி என்று நாம் நம்புகிறோம். இறைவன் எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கின்றவர். அந்த பொருளை எங்கே இருந்து நாம் வணங்க முடியும்? திரு ஓரங்களில் வணங்க முடியும். ரயிலில் பயணம் செய்கின்றவர் நாம் வணங்க முடியும். ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்பாரத்தில் நாம் வணங்க முடியும். ஆனால் நம்முடைய வீடுகள் என்று கூட நாம் வணங்க முடியும். ஆனால் இதை போன்ற இறை இல்லத்தில் நீங்கள் கூடி இறைவனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்கான தத்துவம் இங்கே தான் மனித குலம் ஒன்று, எல்லோரும் சரிசமானமானவர்கள், அளவு சிறப்பாக இறைவன் சரிதானத்தில் அத்தனை பேரும் சரிசமானமாகின்ற அற்புதமான தத்துவத்தை படை கொண்டு சொல்லுகின்ற நிலையாக இது அமைகிறது என்று சுட்டி காட்டுகிறார்கள். ஆலி பெருமாள் சொன்னார்கள், அதுதான் எண்ணி பார்க்கிறேன். ஐவேளை தொழுகின்ற போது, குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகின்ற போது, பல பள்ளிகள் நாம் தொழுகின்றாலும் கூட வெள்ளி என்று வருகின்ற போது ஜும்மா தொழுகிற எல்லோரும் ஒரே இடத்தில் போய் வேண்டும் என்று நமக்கு கட்டளை தரப்படுகிறது. அதே போல ஆண்டுக்கு ஒரு முறை உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை முஸ்லிம்களும் மக்கா பெருமர்கள் கூடி இறைவனுக்கு வழிபட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த நிலையில் அங்கே கொடுக்கின்ற அத்தனை தோழர்களும் இத்தகைய வேறுபாடின்றி ஏழை பணக்காரன், ஆளுகின்றவன் ஆளப்படுகின்ற வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரியாக உடையணிந்து அற்புதமான காட்சி அங்கு தருகிறார்களே. உலகில் இதை போன்ற அற்புதமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி பெருமை இஸ்லாத்திற்கு உண்டு என்பதை மிக தெளிவாக பறைவிட்டு சொல்லுகிற அற்புதமான காட்சி அந்த பெருநகர் சென்றவர்கள் பார்க்கிறார்கள். சொல்லி கேட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இறைவனை வழிபாட்டு கூட நெறிமுறைகளை ஏற்றி தந்த மறை திருமறை இங்கே இறை இல்லம் அமைத்திருக்கிறார்கள். இந்த இறை இல்லத்தை உருவாக்குவதற்கு அதன் பின்னால் இருந்து செயல்பட்ட தோழர்களை எல்லாம் பற்றி நான் எண்ணி பார்க்கிறேன். பகவதீன் சாஹிப் அவர்களை பற்றி சொன்னார். பகவதீன் சாஹிபுக்கு பின்னாலே அவரை உந்துகிற ஒரு சக்தி இருந்து செயல்பட்டது என்று சொன்னார்கள். அவருடைய பெயரை சொல்ல வேண்டாம் என்று பெருமான் சொன்னார். எண்ணி பாருங்கள், லட்சக்கணா பணத்தை செலவிட்டு இறைவனுக்காக இல்லம் எழுப்பியவர் அது தனக்கு தான் செய்திருக்கிறேன் என்று தனக்கு பெருமை வர வேண்டாம் என்று எண்ணிக்கொண்டு முழுக்க முழுக்க தியாகசீலனாக இருந்து வந்தார். திரைப்படம் என்று அற்புதமான அந்த எளிய இந்த இறைவனத்தை இந்த இறை இல்லத்தை ஏற்படுத்திய அவர் அதிகமாக பாராட்டக்கூடியவர். அரங்கேஸ்வரர் பகவதீன் சாஹிப் அவர்களோடு அவர் பின்னால் இயக்கிய சக்தியை நாம் மிக அதிகமாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அங்கே மிஷனரி வேலை ஆரம்பிக்கின்ற போது கோயில் எழுப்புகிறார்கள். கூடி ஒரு பள்ளி மறைப்பார்கள், பள்ளிக்கூடத்தை வைப்பார்கள். அந்த பள்ளியிலே கல்வி தரப்படுகிறது. அதே போன்ற கல்வி அமைவதற்கான வாய்ப்பு நாமும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே மதரசா அமைக்கப் போகிறார்கள். கிறிஸ்தவர்கள் அமைக்கின்ற பள்ளியின் வாயிலாக இந்த மாவட்டம் என நாம் பெருமை விடுகிறோம். மாவட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். காரணம் இது வருவதற்கு காரணம் அன்றைய காலத்தில் சி.டி. ராமசாமி நம்முடைய திருவிதாங்கூர் மாநிலத்தின் ஜவானாக இருந்தபோது கட்டாய கல்வியை கொடுத்தார். கட்டாய கல்வி பூத்தப்பட்ட முதல் இந்த பகுதியில் தான். வடபகுதியில் இருந்தவர்கள் அதை எதிர்த்தார்கள். சி.பி. ராமசாமி கொண்டு வந்த திட்டம் என்ற காரணத்தில் அதை எதிர்த்தார்கள் அங்கே இருக்கின்றவர்கள். ஆனால் தென்பகுதியில் இருந்த தோழர் ஆண்டுகளுக்கு பின்னர் மத்திய அரசாங்கம் எல்லோருக்கும் கட்டாய கல்வி தர வேண்டும் என்று இந்த சட்டம் இயற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் பாராட்டுகிறோம். ஆக இதற்கு முன்காட்டியாக வழிகாட்டுகிறவர்கள் அவரை நாம் பாராட்ட வேண்டும். அதை பின்பற்றி நம்முடைய தோழர்கள் பள்ளிகள் அமைக்கின்ற அதே வேளையில் மதரசாக்களையும் அமைக்கின்றனர். மதரசாக்களை பற்றி தவறான எண்ணங்கள் இங்கு பரப்பப்பட்டது உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரும். மதரசாக்கள் பயங்கரவாதங்களின் விளைநிலம் என்று கூட நம்ம ஆட்சியில் கூறப்பட்டது இல்லையா? மதரசாக்கள் பயங்கரவாத உறைவிடம் விளைநிலம் என்று சொன்னார். எனவே பல மதரசாக்கள் தடைப்படுத்தப்பட்டன. இப்போதுதான் புதிய ஞானம் தோன்றிய பிறகு நம்முடைய ஆள வந்தவர்கள் அதை மாற்றி அமைத்து மதரசாக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று புதிய நிபந்தனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆக மதரசாக்கள் தடை செய்யப்பட்ட காலம் நீங்கி மதரசாக்களும் கல்வி கற்றுத் தருகின்ற ஒரு சிறந்த அமைப்பு தான் என்பதை ஏற்றுக்கொண்டு இன்றைய நம்ம அதற்கு உதவி தருவதற்கு முன் வந்திருக்கார். அந்த அரசாங்கத்தை நாம் பாராட்ட வேண்டும். இங்கே பயங்கரவாதிகள் மதரசாக்கள் தோன்றுகிறார்கள். குறிப்பாக இப்போது அண்மையில் பார்த்த துப்பாக்கியமான சில சம்பவங்கள்
போலீஸ்காரர்களுக்கும் சிலருக்கும் மோதல் ஏற்படுகிறது சொல்லுகிறார். அந்த மோதலில் என்கவுண்டர், போலீஸ் என்கவுண்டர் சொல்லிக்கொண்டு எத்தனையோ பேர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். நான் கேட்க ஆசைப்படுகிறேன், அப்படி அநியாயமாக கொல்லப்பட்ட நிரபராதிகளுடைய பின்னால் வருகின்றவர்கள் உறவினர்களை உணர்ச்சி எப்படி இருக்கு? கோழையாக இருந்தால் அப்படி நின்று விடுவான். ஒருவேளை உணர்ச்சி பூர்வமாக இருந்தால் அவன் பிற்கால தீவிரவாதியாக உருவெடுத்து வருகிறார். ஆக இந்த தீவிரவாதிகளை உருவாக்குவது நாம் தான் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இஸ்லாமியர்களை பொறுத்தளவில் தீவிரவாதத்திற்கு எதிராக ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆக உறுதியானவர்களை நிச்சயமாக இந்த சமுதாயம் ஒழுங்காக இருக்கும் என்று நமக்கு தெரியும். ஆக இதே போன்ற இந்த வேளையில் இந்த விஷயங்களை நாம் எண்ணி பார்க்கிறோம். நம்முடைய ஆளுகின்றவர்களுடன் தொடர்பில்லை என்று காட்டுகின்ற வகையில் நிச்சயமாக இங்கே அமைக்கின்ற பள்ளிவாசல் மட்டுமல்ல, இங்கே மதரசா உருவாக்குகின்ற அரிய இந்த சமுதாயத்தின் பிஞ்சு உள்ளங்களும் நல்ல செழுமையான உள்ளத்தோடு வளர்ந்து வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு சுடரிட்டு இங்கே பிரார்த்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இதன் பின்னால் செயல்பட்ட அத்தனை நண்பர்களுக்கும் இறைவன் நல்லொரு தர வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி விடைபெற்று போகிறார்கள். வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவர் அவர்கள் வக்ஃப் வாரிய வரலாற்றில் ஒரு வைரமணி பதக்கமாக திகழ்கிறார்கள். 1958 தொடங்கிய வக்ஃப் வாரியம், இவர்கள் 17வது தலைவர். வக்ஃப் வாரிய நாற்காலியில் இவர்கள் அமர்ந்தவுடன் ஒரு இடத்தில் நான் சுட்டிக்காட்டின் மாநில ஜமாத் உலமா கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் வக்ஃப் வாரிய நாற்காலி இடைக்காலத்தில் ஒது முறிந்த பிறகு இப்போது அது தனக்குத்தானே ஒது செய்து கொண்டது. வக்ஃப் வாரியத்துடைய நாற்காலி தனக்குத்தானே இப்போது ஒது செய்து கொண்டது. ஏனென்றால் சுன்னத் வல் ஜமாத்தை உணர்ந்து சூஃபித்துவத்துடைய தத்துவத்தை புரிந்து தமிழ்நாட்டில் பொறுப்பேற்ற முதல் வக்ஃப் வாரிய தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள். இவர்களுக்கு நம்முடைய தேங்காய்பட்டணம் முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக ஒரு வாழ்த்து பாமாலை வடிக்கப்படுகிறது, படித்து கொடுக்கப்படுகிறது. திருநெல்வேலி பேட்டை இன்னிசை பூங்குயில் மௌலவி எம்எஸ்ஏ முகமது அஜ்வாத் ஆலிம் மிஸ்பாஹி அவர்கள் ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா என்ற இனிய இசையில் வாரிய தலைவர் அவர்களுக்கு இந்த இசை பாமாலை படித்து அவருடைய கருத்தில் இப்போது சபையின் சார்பாக நம்முடைய ஜமாத்துடைய நிர்வாகிகள் வழங்குவார். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியின் தகுதிமிக்க தலைவர் அவர்களே, என்னை ஆளாக்கி அறிஞராக்கி சிறந்த சொற்பொழிவுக்கும் எழுத்துக்கும் மூலமாக திகழ்ந்து என்னுடைய அரபிக் கல்லூரியின் ஆரம்பகால முதல் ஆசிரியர் பெருந்தகை மரியாதைக்குரிய இந்த மண்ணின் மைந்தர் ஆலி ஜனாப் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கவிஞர் ஆலிம் தேங்கை மிஸ்பாஹி ஹசரத் பெருந்தகை குபலா அவர்களே, சிறப்பிற்குரிய இந்த விழாவின் நடுநாயகராகவும் தமிழ் முஸ்லிம் தமிழ் மாநில வக்ஃப் வாரியத்தின் தலைவராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாண்புமிகு டாக்டர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் MA PhD அவர்களே, மரியாதைக்குரிய பெரியவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, நுபுவத்துடைய வயதை கடந்திருக்கக்கூடிய நான் இங்கே ஒரு பாடலை பாடுவதற்காக வேண்டி திருநெல்வேலியிலுமே நான் ஒரு பாடகர் அல்ல. எதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்று சொன்னால், நெய்யாப்பங்கரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பூவாத்து முகமது நூர் ஹதரத் கபிலா பெருந்தகை அவர்கள் மரணம் ஆகிவிட்டார்கள். அவர்கள் தூத்துக்குடி அரபிக் கல்லூரியிலே முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே அங்கே ஓதுகின்ற அரும்பேற்றை யாம் பெற்றிருந்தோம். அங்கேதான் தேங்கை ஹசரத் அவர்கள் எனக்கு முதல் ஆசிரியராக திகழ்ந்தார்கள். அப்பொழுது நூர் ஹசரத் அவர்கள் பாடம் நடத்துகின்ற பொழுது அடிக்கடி ஒரு கருத்தை சொல்வார்கள். அரபிக் கல்லூரியிலே பாடம் படித்துக் கொடுக்கக்கூடிய உஸ்தாதுகளைத்தான் தமிழ்நாட்டிலும் சரி கேரளாவிலும் சரி ஆலிம்கள் சங்கைப்படுத்துகின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளுக்காக வேண்டி பாடுகிறேன். ஐக்கிய அரபு அமீரக யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தேங்காய் முஸ்லிம் ஜமாத் சார்பாக தேங்காய் பட்டணத்தில் எழுப்பப்பட்ட
சமூக கூடத்தை திறந்து வைக்க 9/8/2009 அன்று தேங்காய் பட்டணத்திற்கு வருகை தந்த தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவர் டாக்டர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு தேங்காய் பட்டணம் முஸ்லிம் ஜமாத் TMJ சார்பாக வாசித்து வழங்கப்பட்ட வாழ்த்து பாமாலை. வாழிய வாழிய வாழியவே வாய்மை தூய்மை நேர்மையுடன் ஆழிய சமூக பணியாற்றும் அருமை கவிக்கோ வாழியவே. வாழிய வாழிய வாழியவே வாய்மை தூய்மை நேர்மையுடன் ஆழிய சமூக பணியாற்றும் அருமை கவிக்கோ வாழியவே. வான்மறை நபி வழி வழுவாத வக்ஃப் வாரிய தலைவர் என்னும் மாண்பினை பெற்றே அரிய புகழ் மங்கா கவிக்கோ வாழியவே. முதுமை வயதிலும் தளராமல் முறையாய் வக்ஃபின் வழியாக புது புது சாதனை படைக்க வரும் பொலிவுறு கவிக்கோ வாழியவே. அருள் இஸ்லாம் என் வழி என்றும் அன்னை தமிழ் என் மொழி என்றும் அருஞ்சமுகப்பணி விழி என்றும் அமைந்த கவிக்கோ வாழியவே. இடஒதுக்கீட்டை முஸ்லிம்கள் இன்பத் தமிழாய் இன்பத் தமிழ்நாட்டில் பெறவே திடமாய் முயன்றே வெற்றி கண்ட தீரர் கவிக்கோ வாழியவே. இடஒதுக்கீட்டை முஸ்லிம்கள் இன்பத் தமிழ்நாட்டில் பெறவே திடமாய் முயன்றே வெற்றி கண்ட தீரர் கவிக்கோ வாழியவே. உலமாக்கள் நல வாரியத்தை உயர்வாய் தமிழக அரசமைக்க பலமுறை கலைஞரை அணுகி வந்த பண்புரு கவிக்கோ வாழியவே. உலமாக்கள் நல வாரியத்தை உயர்வாய் தமிழக அரசமைக்க பலமுறை கலைஞரை அணுகி வந்த பண்புரு கவிக்கோ வாழியவே. உலமா வாரிய தலைவரென ஒளிரும் வாய்ப்பை ஆலிமுக்கே நலமாய் கொடுத்திட முதல்வரிடம் நவீன கவிக்கோ வாழியவே. உலமா வாரிய தலைவரென ஒளிரும் வாய்ப்பை ஆலிமுக்கே நலமாய் கொடுத்திட முதல்வரிடம் நவீன கவிக்கோ வாழியவே. சுன்னத் ஜமாஅத் நெறிதவழி சுன்னத் ஜமாஅத் நெறி தழுவி சூபித்துவத்தை சுவைத்து வந்தே கண்ணல் சாராய் கருத்துரைக்கும் களஞ்சியம் கவிக்கோ வாழியவே. பொங்கும் தமிழ் கவி அரங்கத்தின் போக்கில் முற்றிலும் புதுமை கண்டே எங்கும் கரவொலி எழச் செய்த எழுச்சி கவிக்கோ வாழியவே. முதல்வர் கலைஞரின் கவியரங்கம் முதல் ஆஸ்தான புலவர் என்னும் பதவிக்குரிய தகு சான்ற பைந்தமிழ் கவிக்கோ வாழியவே. அப்துல் ரஹ்மான் என தந்தை அன்றே சூட்டிய பெயருடனே ஒப்பில்லாமல் தமிழுலகில் ஒளிரும் கவிக்கோ வாழியவே. வாழிய வாழிய வாழியவே வாய்மை தூய்மை நேர்மையுடன் ஆழிய சமூக பணியாற்றும் அருமை கவிக்கோ வாழியவே. ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ் மா ஃபீ கல்பி கைருல்லாஹ் நூர் முஹம்மதின் ஸல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ். கவிதையாக்கம் ஆலிம் கவிஞர் தேங்கி ஷரப்தீன் மிஸ்பாய் ஹசரத். தேங்கையின் செல்வன் மறக்க முடியாத முஹம்மது முஸ்தியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய புதல்வன் ஷரபுத்தீன் ஆலிம் அவர்களை வாழ்த்துரை கூற அழைக்கிறேன். ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
தொடக்கம் உன் பெயரால் அல்லாஹ், தொடருவதும் உன் அருளால். அடக்கம் அனைத்துமே உனக்குள்ளே, நீ அடக்கமாகுவாயும் மனத்துள்ளே. இருட்டினிலே இடறி விழும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தின் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் அன்பு தோழர்கள், அருமை குடும்பத்தார்கள், அவர்களின் புனிதமிக்க நெறிவுற்றி வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசையினை மன மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். எல்லாமல் அல்லாஹுவின் எல்லையற்ற பேரருளால் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இனிய நல்லாசையினால் வரலாற்று புகழ்மிக்க தேங்கைமா நகரிலே ஏற்றத்தோடும் எழுச்சியோடும் குளத்துப்பள்ளி இங்கே நம் கண்கவரும் காட்சியாக திறந்து வைக்கப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதில் மனம் நெகிழ்ச்சி அடைகின்றது. பக்கத்திலே ஒரு சமுதாய கூடம். இந்த நேரத்தில் நான் எண்ணி பார்க்கிறேன், வளைகுடா நாட்டிலே நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் ஆற்றுகிற பணி, அவர்கள் சிந்திய வேறும் வெளிப்பாடு. இதோ இந்த குளத்துப்பள்ளியுடைய செங்கல்கள், இதோ பக்கத்திலே இருக்கக்கூடிய சமுதாய கூடத்தினுடைய செங்கல்கள். இதில் ஆக்கத்தால் ஊக்கத்தால் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் தாயகத்தை மறக்காமல் அங்கே அதற்குரிய வழி செய்து அவர்கள் கைப்பொருளாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய வழிவந்த பொருளாக இருக்கலாம், மண்ணை மறக்காத ஒரு மகத்தான சேவையின் வெளிப்பாடுதான் கண்ணை கவரக்கூடிய இந்த இறை இல்லமும் சமுதாய கூடமும். இந்த பணிக்காக வேண்டி ஒத்துழைத்த UAE ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தேங்கை முஸ்லிம் ஜமாத்துடைய சகோதரர்கள் இந்த எழில்மிக்க சமுதாய கூடத்தையும் பஹ்ரைன் முஸ்லிம் ஜமாத்துடைய தேங்கை முஸ்லிம் ஜமாத்து சகோதரர்கள் இந்த இறை இல்லத்தையும் தொடங்கி வைத்தார்கள். எனவே இறை இல்லம் பஹ்ரைன் என்ற வார்த்தையை சொல்லி பார்க்கும் போது நான் அடிக்கடி சுட்டி காட்டுவதென்று புகாரி ஷெரீஃபில் இடம்பெற்ற ஒரே வளைகுடா நாடு பஹ்ரைன். ஏனென்றால் வேறு பஹ்ரைன் என்ற வார்த்தை சஹீஹ் புகாரி. ஆன ஒரு விஷயம், அந்த பஹ்ரைன் வேறு, இன்றைய பஹ்ரைன் வேறு. வரலாற்று குறிப்பில் எழுதுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சஹாபியை பார்த்து, பஹ்ரைனிலிருந்து கொஞ்சம் பணம் வர வேண்டியிருக்கும், அந்த பணம் வந்தால் நான் உனக்கு தருகிறேன் என்று சஹீஹ் புகாரி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். பஹ்ரைனிலிருந்து கொஞ்சம் பணம் வர வேண்டியிருக்கிறது, சில நிதி வர வேண்டிய கன்சு என்று சொன்னார்கள். அந்த நிதி வந்துவிட்டால் அது உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார்கள். கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமாகிவிட்ட பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பஹ்ரைனிலிருந்து நிதி வர காலதாமதமாகிவிட்டது, இப்போது நான் யாருக்காவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன்பட்டார்களா என்றவுடன் ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். அமீருல் முஃமினீனே, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பஹ்ரைனிலிருந்து பணம் வந்தால் நான் தருகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பக்கம் சென்று விட்டார் என்றவுடன் அந்த நிதி வழங்கப்பட்டது. அப்படி பஹ்ரைன் என்ற வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் போது அந்த பஹ்ரைனுடைய நிதி இங்கே அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்காக வேண்டி பயன்பட்டது எத்துணை பொருத்தம். அதே போல வளைகுடா நாடு சமுதாய உணர்விக்க பல்வேறு அமைப்புகளை தாங்கிய இந்த நாடு. இந்த மண்ணை மறக்காமல் ஆட்சிய இந்த இனிய பணிக்காக அவர்களை இதயம் குளிர வாழ்த்துகிறேன். இங்கே ஒரு பிரசுரம் உங்களுக்கு முன்னால் விநியோகிக்கப்படவிருக்கிறது. இதோ இந்த பிரசுரம் விநியோகிக்கப்படவில்லை. ஒரு தொகுப்பு என்ன தெரியுமா? குஞ்சு மூசா புலவர் பிறந்த மண்ணு. குஞ்சு மூசா புலவருடைய பேர் என்ன, பெருமை என்ன? அடுத்த அந்த குஞ்சு மூசா புலவருக்கு பிறகு பாலகவி புலவர் பல புலவர்களை பெற்றெடுத்த மண்ணு. இந்த மண்ணு இலக்கியத்திலே இடம்பெற்றிருக்கிறது. சாகித்ய அகாடமி பெற்ற நாவலாசிரியரை மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர்களை பெற்றிருக்கிறது. இதுபோன்று இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் யாரெல்லாம் எந்தெந்த துறையில் சாதனை நிகழ்த்தி இருக்கிறார்கள். என்னுடைய அருமை நண்பர் டாக்டர் உமர் அவர்கள் தென் மாவட்டங்களிலேயே, அதாவது மதுரைக்கு இப்பால் உள்ள 7 மாவட்டங்களில் காது மூக்கு தொண்டையில் அவர் ஆற்றிய சாதனை, இப்படி பல சாதனைகளை இவர்களுக்கு முன்னோடியாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய காது டாக்டர் அவர்கள் எப்படி அறுவை சிகிச்சை துறையில் ஆற்றிய சாதனைகள், இவற்றையெல்லாம் நினைவு கூறக்கூடிய, இவற்றையெல்லாம் அது மட்டுமல்ல சட்டத்துறையில் இருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் குலாமுதீன் அவர்கள் ஆற்றிய சாதனை, இப்படி பல்வேறு துறை சார்ந்தோர்களை பற்றி மிக தெளிவாக அன்றைய குஞ்சு மூசா புலவரிலிருந்து இன்று வரையிலும் அதில் இடம்பெற்ற ஒரே ஒரு வரியை மட்டும் இங்கே சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். இதன் தொடக்கத்திலே ஒரு கவிதையில் சுட்டி காட்டுகிறேன். பலருக்கும் வியப்பாக இருக்கிறான். தேங்காய்பட்டணத்தினுடைய அழகை பாருங்கள். தென்னை மர தோப்புகளால் சூழ்ந்திருக்கின்ற தென்பத்தலின் பழம்பெருமை மறந்துடலாமோ? தென்றல் காற்று தவழ்ந்து இங்கு நமது சிலைகளில் தெம்மாங்கு பாடும் காட்சி கிடையதும் உண்டோ? இங்குரலில் மீனவர்கள் மீன் பிடிக்கையில் கடற்கரை ஓரத்தில் நாம் காணுகிற கண்கொள்ளா காட்சி.
இங்குரலில் மீனவர்கள் மீன் பிடிக்கையிலே ஏலேலோ ஏலவலே பாடுமோசையே, ஏலேலோ ஏலவலே பாடுமோசையே, தென்மேற்கு கரையிலிருந்து தினமும் கேட்கலாம், தெவிட்டாத பாட்டு செயலில் திளைத்து நிற்கலாம். தேங்காய்பட்டணம் சிலப்பதிகார வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. செந்தமிழின் காப்பியமாம் சிலப்பதிகார செய்தியினுள் அடங்குகின்ற தெங்கநாடரின் சந்தமிகும் தலைநகராய் சரித்திரம் கண்ட சந்தனமும் புகழ்மணக்கும் ஊரெங்கள் ஊரே. சிந்துமாடி பாய்ந்து வரும் தாமிரபரணி, திருநெல்வேலியில் உற்பத்தியாகிற தாமிரபரணி தேங்காய்பட்டணத்தில் கடலோடு கிடக்கின்ற காட்சி. சிந்துமாடி பாய்ந்து வரும் தாமிரபரணி சிந்தைகளை ஈர்க்கு வண்ணம் அரபிக்கடலுடன் நந்தமுழும் அரபி மொழியும் கலப்பது போல தமிழும் அரபியில் எப்படி கலக்கிறது என்பதை நம்முடைய கவிக்கோவர்கள் இன்றைக்கு திருநெல்வேலி பட்டமளிப்பு விழாவில் அருமையாக சொன்னார்கள். தமிழுக்கும் அரபிக்கும் உள்ள தொடர்பு. எனவே நந்தமுழும் அரபி மொழியும் கலப்பது போன்று நன்றாக கலக்கும் காட்சி இங்கு காணலாம். இனி வேறு எங்கு காண முடியும்? இந்த மண்ணின் பெருமை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருள்வசனம், குர்ஆன் ஷரீஃபுடைய வசனம் குமரி மாவட்டத்தில் ஒலித்த முதல் மண்ணு தேங்காய்பட்டணம். இந்த ஊருடைய இன்னொரு சிறப்பு தெரியுமா? முருதை, அதாவது தமிழில் 5 வகை நிலம்: முல்லை, மருதம், நெய்தி, குறிஞ்சி, பாலை. இதில் பாலை நீங்களாக 4 வகை நிலத்தை ஒன்றாக கொண்ட ஒரு பகுதி தமிழ்நாட்டிலே தேங்காய்பட்டணம். அதை சுட்டிக்காட்டுகிற தொடரை பாருங்கள். அருந்தமிழர் போற்றுகின்ற 5 வகை நிலத்தில், 5 வகையாக பிரித்தார்கள் நிலத்தை. அருந்தமிழர் போற்றுகின்ற 5 வகை நிலத்தில் அழகு முல்லை, மருதம் நெய்தல், குறிஞ்சி 4ஐயும் ஒருங்கிணைந்து காண வேண்டிய உல்லாச பயணம் உடனடியாய் புறப்படுவேன் தேங்கி நோக்கிய மருள் நீக்க வந்த மகான் மாலிக்கு தீனார். மருள் நீக்க வந்த மகான் மாலிக்கு தீனார். மலரடிகள் முதலால் இங்கு பதிந்ததால் திருமறையின் வசனங்கள் குமரி மண்ணிலே தேனாக ஒலித்த முதல் நகரில் வென்றோ. திருமறையின் வசனங்கள் குமரி மண்ணிலே தேனாக ஒலித்த முதல் நகர் இது ஒன்றோ என்று தொடரக்கூடிய மண்ணின் மகத்துவத்தை சொல்லுகிற தலப்புராணத்தோடு இந்த நூல் உங்களுக்கு நல்ல செய்தியை தந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த விழா நேரத்தில் நினைத்தேன், ஒரு அருமையான விழா, வரலாற்று சிறப்புகளால் பதிவு செய்ய வரலாற்று சிறப்புமிக்க விழா. தேங்காய்பட்டணத்துடைய ஒரு எனக்கு தெரிந்த இந்த நூற்றாண்டு காலத்தில், என்னுடைய பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை இவ்வளவு எளிமையான நமது பெரிய பள்ளிவாசல் ஒரு பகுதி பிடிக்கப்பட்டது. பெரிய பள்ளிவாசலுக்கு திறப்பு நடத்துவோம் என்று சொன்னால் அந்த பழமை அப்படி இருக்க முற்பகுதி. ஆனால் முற்றிலும் பள்ளி புதுப்பிக்கப்பட்டு அழகான ஒரு சமுதாய கூடம் ஜமாத்தின் சார்பாக ஏற்படுத்தப்பட்ட முதல் நிகழ்வு என்றால் அது என் நெஞ்சிக்கு தந்த நிகழ்வுக்கு எல்லை இல்லை. எனவேதான் இந்த மண்ணின் மகத்துவத்தை சொல்லுகிற ஒரு மகத்தான பெட்டகத்தை உருவாக்கி தந்துள்ளேன். இந்த பெட்டகத்தில் நமக்கு அருமையாக தொகுத்து தந்த நமது முற்றம் ஆசிரியர் அபு ஹாஷிமா அவர்களுக்கும், இதற்காக வேண்டி முழு சேவையும் பொறுப்பேற்றுக் கொண்ட நமது மண்ணின் மைந்தர் மருத்துவத்துறை வித்தகர் அறிஞர் நண்பர் டாக்டர் பி முகமது அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் டாக்டர் ஊரகங்களை பொறுத்தி நான் பிறந்த மண்ணுக்கு இதில் என்ன நன்றி, இதன் கடமை என்ற உணர்வை அவர்கள் பிரதிபலித்தார்கள். அது மிக்க மகிழ்ச்சிகரமான செய்தி. எனவே எல்லாம் வல்லவனே, எங்கள் ஊரினுடைய கிழக்கு பகுதியில் எளிமிக்க ஒரு இறை இல்லம் தொடங்கப்பட்டது. இந்த இறை இல்லம் இனி இறங்க வேண்டும். எப்படி இறங்க வேண்டும்? வண்ண விளக்குகளால் இறங்குவதல்ல, இறைவா உன்னை வழிபடுவதால் இறங்க வேண்டும். இங்கே தோளோடு தோள் நின்று தோழமை பகிர்ந்து கொண்டு தொழுகைக்காக அணிவகுக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்து மக்கள் சஃபிலே இருக்கக்கூடிய அந்த அழகான காட்சியினால் பள்ளி இறங்க வேண்டும். பள்ளியின் பக்கத்திலே இருக்கக்கூடிய சமுதாய கூடம் மக்களால் பயன்படுத்தப்பட வேண்டும், மக்களுக்கு பயன்பட வேண்டும். மக்கள் வழங்குகிற நிதியினால் இது சமுதாயப்படி செய்ய நமது ஜமாத்துக்கு பயன்பட வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் நமது ஜமாத்துக்கு மத்தியிலே ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை, நல்லிணக்கத்தை, பாசத்தை, நேசத்தை, சகோதர உறவை, பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அன்பு உணர்வை இறைவன் அதிகப்படுத்தி நம்முடைய மண்ணினுடைய மகத்துவத்தை அல்லாஹ் சிறப்பிப்பானாக. மண்ணின் மைந்தர்களுடைய மகத்தான பணியை, ஜமாத்துடைய நிர்வாக பணியை அல்லாஹ் இழங்க வைப்பானாக. எல்லாம் அல்ல இறைவன் இந்த இறை இல்லத்திற்கும் இறை இல்லத்தை ஒட்டி இருக்கும் சமுதாய கூடத்திற்காக வேண்டி ஆக்கத்தால், ஊக்கத்தால், அரியவள கருத்துக்களால், உடல் உழைப்புகளால், உள்ள கருத்துகளால் உறவு என்ற அனைவர்களுக்கும் தன் எல்லையற்ற பேரவை என்றும் சொரிந்தல்வானாக என குறிப்பிட்டு இன்னும் பேச வேண்டும் என்று துடிக்கிறது என் உள்ளம். ஆனால் வாரிய தலைவர் அவர்களோடு சேர்ந்து நானும் உடனே நெல்லைக்கு செல்ல வேண்டியிருக்கிற காரணத்தினால் அவர்கள் அடுத்து உரையாற்ற வேண்டியிருக்கிற சூழலில் அவருடைய அரிய உரைக்கு திரையிடாமல் நான் விலகிக் கொள்கிறேன். நம்முடைய வாரிய தலைவரை குறித்து ஒரு செய்தி. தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்களை அறிமுகப்படுத்துகிறார். நாடெல்லாம் சென்றுவிட்டு
72 சொன்னார், நாடெல்லாம் சென்றுவிட்டு நற்பெயரை பெற்று வரும் எனக்கு வெகுமானம் எதுவென்று கேட்டால் கவிஞர் ரகுமானை தருவேன். எங்கள் கவியரங்க வானத்தில் அன்று முதல் இன்று வரை கவிக்கோ ரகுமான் என் ஆஸ்தான கவிஞர் என்று தமிழகத்துடைய முதல்வர் அருமையாக சுட்டிக்காட்டி சொன்னார். பாரதிக்கு தாசன், பாரதி தாசன் என்றால் அந்த தாசனுக்கு தாசன் இவர் தமிழ் கவிதை தீட்டுவது. இவர் குடமிட்ட தீபம் இவர் இனிமேல் குண்டிலிட்ட விளக்காவார். குடம் போட்ட தங்கம் இவர் இனிமேல் புகழ் மீட்டு வீணையவர் என்று தமிழக முதல்வரால் பாராட்டப்பட்ட நம்முடைய கவிக்கோ அவர்களுக்கு இந்த பதவி கிடைத்தது எதற்காக தெரியுமா? எத்தனையோ பதவி வந்தது, அமைச்சர் பதவி வேண்டுமா என்று கேட்டவுடன் வேண்டாம் என்று சொன்னார்கள். பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் பதவி வேண்டுமா என்றுடன் வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் சச்சார் கமிட்டியுடைய அறிக்கைக்கு பிறகு இந்த சமுதாயம் கல்வித்துறையை பின்னிருப்பு இந்த சமுதாயத்துடைய அவர்களை கேள்விப்பட்டு மனம் அறிந்தனார்கள். வகுப்பு வாரியத்துடைய பொறுப்பினால் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்ய வேண்டும். நான் பிறந்த சமுதாயம் ஏற்றம் பெற வேண்டும். சச்சார் கமிஷனுடைய அறிக்கைக்கு பிறகு இந்த சமுதாயத்தினுடைய நிலை குறித்து சஞ்சலப்பட்டதினால் இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். அந்த ஏற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஏற்றமிக என் கவிதை ஆசான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு வெளிவிட்டு என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்ய விடைபெறுகிறேன். வாசல் தர்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்காய்பட்டினம் முஸ்லிம் ஜமாத்துடைய சமுதாய கூடத்தை திறந்து வைத்த தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் தலைவர், இஸ்லாமிய இலக்கிய கழகம் நெறியாளர் முனைவர் கவிக்கோ டாக்டர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு RMS முஜீப் ரஹ்மான், நாசர் 2 பேர்களும் பொன்னாடை போட்டுவார்கள். அவர்களை இதற்காக அழைக்கின்றேன். சிறப்புரை ஆற்றுவதற்காக அன்புடன் அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லையில்லா அருளுடையோம் இடையில்லா அன்புடையோம் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வரலாற்று புகழ் நிறைந்த தேங்காய் பட்டணத்தில் நிகழ்கின்ற முப்பெரும் விழாவினுடைய தலைவர் அஸ்ஸையீத் ஃபக்ருதீன் கோயா தமிழ் அவர்களே, எனக்கு முன்னால் வாழ்த்துரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் ஜான் ஜேக்கப் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜனாப் முகமது இஸ்மாயில் அவர்களே, என்னுடைய அன்பிற்குரிய ஆலிம் கவிஞர் தேங்கை ஷரபுத்தீன் அவர்களே, வாழ்த்துரை ஆற்ற இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜான் ஜோசப் அவர்களே, மாவட்ட ஜமாத் ஃபெடரேஷன் தலைவர் ஹாஜி SM பஷீர் அவர்களே, தோப்பில் முகமது மீரான் அவர்களே, டாக்டர் திருமலர் MM மீரான் பிள்ளை அவர்களே, குமரி மாவட்ட கல்விக் குழுவினுடைய தலைவர் ஜனாப் GM ஷா அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டிருக்கின்ற பெரியவர்களே, அவையிலே வீட்டிருக்கிற ஆழ்ந்தவர்களே, சார்ந்தவர்களே, வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த தேங்காய் பட்டினத்தில் சமுதாய கூடத்தை திறந்து வைக்கின்ற நல்லதொரு வாய்ப்பினை பெற்றமைக்காக உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வாய்ப்பினை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு கடலோர கிராமத்தின் கதை என்ற நாவலை பின்னால் சாகித்ய அகாடமி பெற்ற அந்த பரிசு பெற்ற அந்த நாவலை அருமை சகோதரர் தோப்பில் முகமது மீரான் அவர்கள் வாணியம்பாடிக்கு வந்து இடத்திலே கொடுத்து அதை படித்து பார்த்து கருத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது நான் வேறொன்றும் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருந்தேன். என்னுடைய ஆய்வு நூலை தயார் செய்து கொண்டிருந்தேன்.
சும்மா புரட்டி பார்க்கலாம் என்று அந்த கடலோர கிராமத்தின் கதையை இப்படி புரட்டி பார்த்து படித்தேன். அதற்கு பிறகு அதை என்னால் மூட முடியவில்லை, அதிலேயே மூழ்கி போய்விட்டேன். அந்த இரவு முழுவதும் அந்த நாவலை படித்து விட்ட பிறகுதான் அதை முடித்து விட்டு தூங்கினேன். ஆனால் அப்பொழுதே தேங்காய் பட்டணத்தை சென்று பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை உண்டாகிறது. எத்தனையோ ஊர்களை பற்றி நான் படித்திருக்கிறேன், அப்படி ஆசை எனக்கு எழுந்ததில்லை. அந்த நாவலை படித்த உடனே தேங்காய் பட்டணத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. உடனே ஆலிம் கவிஞர் தேங்கை சரபுதீன் அவர்களுக்கு தெரிவித்தேன். அவர்கள் கோவையில் இருந்து உடனே புறப்பட்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். நான் இந்த தேங்காய் பட்டணத்திற்கு அப்பொழுதுதான் முதல் முறையாக வந்து தேங்காயோடு சுற்றி அந்த நாவலிலே நடந்த நிகழ்ச்சிகள் எங்கே என்ன நடந்தது என்பதெல்லாம் அவர்களிடத்துக்கு எடுத்து சொன்னார்கள். அந்த அழகான கடற்கரைக்கு சென்று அங்கே ஓடுகிற அந்த ஆற்றிலே குளித்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. தேங்காயும் நாமும் குளித்தோம். அந்த தேங்காய் பட்டணத்திற்கு மீண்டும் வருகை புரிகின்ற ஒரு அருமையான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள். சாதாரண ஊர் அல்ல, மிகச்சிறந்த இஸ்லாமிய கவிஞர்களில் ஒருவரான செய்யத்து படைப்போர் போன்ற படைப்புகளையும் மற்ற நூல்களையும் எழுதிய குஞ்சுமூசு புறவர் அவர்கள் பிறந்த ஊரில். அதனால்தான் ஆலிம் கவிஞர் போன்றவர்களுக்கு சரணமாக அந்த வார்த்தை வழங்குகிறது. இந்த மண்ணினுடைய மகிமை நினைக்கிறேன். அதனால்தான் இந்த ஊரிலே தோப்பில் மீரான் அவர்கள் பிறந்து சாகித்ய அகாடமி பரிசு பெறுகிற அளவுக்கு அருமையான ஒரு நாவலை படைக்க முடிந்திருக்கிறது. அதுபோலவே அருமை சகோதரர் எம் மீரான் பிள்ளை போன்றவர்கள் தோன்றி மிகச்சிறந்த ஆராய்ச்சிகளை தந்திருக்கிறார்கள். அதுபோலவே மருத்துவத்துறையிலே டாக்டர் டி முகமது உமர் போன்றவர்களிடம் தோன்றியிருக்கிறார். அதுபோலவே டாக்டர் ஏஎம் அப்துல் காதர் அவர்கள் இப்படி புகழ்பெற்ற பலர் தோன்றி இந்த ஊரின் புகழை இக்காலத்திலும் கூட பரப்பிக் கொண்டிருக்கிறார். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரே நேரத்தில் பள்ளிவாசலையும் சமுதாய கூடத்தையும் எழுப்பி அதை திறந்து வைத்திருக்கிறீர்கள். இம்மைக்கு ஒரு கட்டிடம், மறுமைக்கு ஒரு கட்டிடம், ரெண்டும் சேர்ந்ததுதான் இஸ்லாம். நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட மிகச்சிறந்த துவா, இறைவனை கற்றுக் கொடுத்த துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வகினா அஸாபன்னார். இறைவனே, இரண்டு உலக நன்மைகளையும் நமக்கு தருவாயாக. இந்த சிறப்பு என்னன்னா, இந்த உலகத்தில் நன்மை கொடுத்தால்தான் அந்த நன்மைகளை கொண்டு அடுத்த உலகத்து நன்மைகளுக்கு நாம் உதவி செய்ய முடியும். இதை சிந்தித்து நீங்கள் சிறப்பாக இங்கே பள்ளிக்கூடத்தை பள்ளிவாசலையும் கட்டியிருக்கிறீர்கள், ஒரு சமுதாய நலக்கூடத்தையும் கட்டியிருக்கிறீர்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. படிப்பதில்லை, பொருளாதாரத்திலும் நல்ல நிலைமையில் இல்லை. இந்திய நாட்டு முஸ்லிம்கள் 80% பேர் வறுமை கோட்டிற்கு இருக்கிறார். படிப்பறிவிலே 60% மேலே 5வது வகுப்பு தாண்டுவதில்லை. பட்டப்படிப்பு படிப்பவர்கள் 5% தான். இதற்கு அடிப்படை காரணம் அவர்கள் படிப்பதில்லை என்பதுதான். சச்சார் குழு அளித்த அறிக்கை ஒரு பயங்கரமான அறிக்கை. முஸ்லிம் சமுதாயம் இந்திய நாட்டிலே மிக மிக பின்தங்கி இருக்கிறது. அவர்கள் முன்னேற வேண்டும் என்றால் ஒரே வழி கல்வி கற்பதை தவிர வேறு வழி இல்லை. ஆனால் ஒரு கலாச்சாரம் பல இடங்களில் இருக்கிறது, ஆண்களே படிப்பதில்லை.
7வது வகுப்பு படிக்கிற பொழுது விசா வாங்குவதற்கு முயற்சி செய்யணும். அப்படி போய் என்ன செய்யலாம், எடுபடி வேலை செய்யலாம். ஒரு 4000 ரூபாய்க்கு எடுபடி வேலை செய்யலாம். இங்க நடைபாதையில சிறப்பு கடை வைக்கிறதும் கூட அந்த 4000 ரூபாயை நேரடியாக சம்பாதித்து விடுவோம். இதே வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நன்றாக படித்து விட்டு செல்லலாம். செல்வதில்லை, பெண்களை படிக்க விடுவதில்லை. அவர்கள் வயதுக்கு வந்துவிட்டால் வெளியே அனுப்ப மறுக்கிறார்கள். அவர்களையும் படிக்க விடுவதில்லை. 2 பேரும் படிக்கவில்லை என்றால் இந்த சமுதாயம் உருப்படாது. அதனாலதான் மிகப்பெரிய சோதனைகளுக்கு ஆளாகி இருக்கிறோம். இந்த சமுதாய கூடத்தை நீங்கள் கட்டியிருக்கிறதுக்காக நான் பாராட்டுகிறேன். முதல்ல எந்த சிறுவனும் சிறுமியும் படிக்காமல் இருக்கக்கூடாது. முதல் கவனம் அது நீங்க எடுத்துக்கொள்ளணும். இஸ்லாத்தினுடைய கடமையும் அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு முஸ்லிம் ஆண் பெண்ணுக்கு கல்வி என்பது கட்டாய கடமை. பலருமே சொல்கிறார்கள். பொதுவாக சொன்னால் எங்கே ஆண்களுக்கு சொல்லப்பட்டது என்று ஆண்கள் சொல்லிவிடுவார்களோ என்று நினைத்து ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கல்வி கற்பது கட்டாய கடமை சொல்கிறார்கள். நாம் இதை கடைபிடிக்கிறோமா? முஸ்லிம் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அவர்கள் சொன்ன இந்த வாக்கை நாம் பின்பற்றுகிறோமா? இல்லை. நாமும் கற்பதில்லை, பெண்களையும் கற்கப்படுவதில்லை. இந்த நிலைமை எப்படின்னு தெரியவில்லை. பெண்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்கிறதா? சொல்லுங்கள். அரசு பள்ளிகளை படிக்கிறார். உயர்நிலை பள்ளி இருக்கிறதா? கல்லூரி இருக்கிறதா? மேல்நிலை பள்ளி வரைக்கும் இருக்கிறது. கல்லூரி ஆண் பிள்ளைகள் படிப்பதற்கு பாலிடெக்னிக் இருக்கிறதா? சொல்லுங்க. உங்களுக்கு உண்டா? இல்லை. ஐடிஐ இருக்கிறதா? இல்லை. சரி, குறைஞ்சபட்சம் கம்யூனிட்டி காலேஜாவது இருக்கிறதா? இல்லை. பொறியியல் கல்லூரி இருக்கிறதா? இல்லை. இப்ப என்ன காரணங்கள போய் பணம் சம்பாதிச்சு நீங்க என்ன பண்றீங்க? ஜாலியா சாப்பிட்டு உங்க வீட்டாளங்க ஆண்டவன் கேள்வி கேட்பான். உனக்கு பணம் கொடுத்தேன், வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதிக்கிற வசதியை கொடுத்தேன், அதை வைத்துக் கொண்டு நீ நன்றாக வேண்டாம்னு சொல்லல. இந்த சமுதாயத்திற்கு நீ என்ன செய்த? சமுதாய கூடம் கட்டினாங்க, நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தேன், போதாது. எங்கெங்கே இந்த கல்வி நிலையங்கள் இல்லையோ அதை கட்டுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலையே பள்ளிக்கூடமாகவும் வைத்திருந்தார்கள். தொழுகை முடிந்து பள்ளிவாசலை மூடுவார்கள் பல ஊர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிந்த நேரங்களிலே போதனை செய்தார்கள். ஆண்களுக்கும் போதனை செய்தார்கள், பெண்களுக்கும் போதனை செய்தார்கள். ஆண்களுக்கு மட்டும் போதனை செய்து கொண்டிருந்தவுடன் பெண்கள் தூரத்தில் இருந்து கேட்க வேண்டியிருந்தது. அதில் ஒரு அம்மையார் வந்து, இறை தூதர் அவர்களே, நீங்கள் ஆண்களுக்கு மட்டும் போதனை செய்கிறீர்கள், எங்களால் கேட்க முடியவில்லை, எனவே எங்களுக்கு தனியாக ஒதுக்கி ஒரு நாளை போதனை செய்யுங்கள் என்று சொன்னார். அதுபோலவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கி போதனை செய்கிறார். அந்த பள்ளிவாசலிலேயே கவிஞர்களை அழைத்து கவியரங்கம், கவிதை பாட சொன்னார். அந்த பள்ளிவாசல் தான் மதீனத்துல் நபவி என்று சொல்லப்படுகிற அந்த பள்ளிவாசல் தான் அரசு சபையாகவும் இருந்தது. அங்கேதான் அரசியல் நடந்தது. இப்போ சில பேர் சொல்லுகிறார்கள் பள்ளிவாசல் அரசியல் பேசணும். நீங்கள் உண்ணுகின்ற அரிசியிலே அரசியல் இருக்கிறது, நீங்கள் உடுத்துகிற உடையிலே அரசியல் இருக்கிறது, நீங்கள் நடக்கிற சாலையிலே அரசியல் இருக்கிறது. கட்சி அரசியல் பேசக்கூடாது, பொது அரசியலும் பேசலாம். அரசியல் தலைவராக
தலைவராக இருந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்றை படிக்கிறார்களா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு அரசியல் தலைவராக இல்லை என்று சொன்னால் இஸ்லாம் அப்பொழுதே அழிக்கப்பட்டிருக்கும். வெறும் இஸ்லாம் வெறும் இஸ்லாத்தை போதிக்கின்ற மதபோதகராக மட்டுமே அவர் இருந்திருந்தால் இஸ்லாம் அழிக்கப்பட்டிருக்கும். அரசியல் அதிகாரம் பெற வேண்டாம். அதற்கு ஏதாவது முயற்சிகள் நடக்கிறதா? இருக்கு. 33 கட்சி 100 பேருக்கு ஒரு கட்சி உண்டாக்கிறாங்க. ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் அரசியல் அதிகாரத்தை பெற முடியாது. அதை பற்றி சிந்திக்கிறோமா? இல்லை. 3 பேர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிடணும். தலைவர் செயலாளர் போடுறாங்க. 3வது நாள் அடிக்கடி 3 பேர் 3 கட்சி ஆரம்பிச்சிடணும். எப்படி உருப்படுறது சமுதாயம்? ஒற்றுமை முதலில் வேணும். இறைவன் திருமணத்தை சொல்கிறான், எல்லாம் கைத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விட பிடிக்கிறோம். அல்லாஹ்வின் வார்த்தையை நாம் பின்பற்றல, பெருமானாரின் வார்த்தையை பின்பற்றல. முஸ்லிம்கள் எப்படி இது பொருந்தும்? எப்படி இது பொருந்தும்? அதனாலதான் இந்த உலகமே இன்றைக்கு பெரும் சோதனைக்காக பாலஸ்தீனத்தை பார்த்திருக்கிறேன். இஸ்ரேல் பீரங்கியோடு உள்ள நுழைகிறான். எதிரில் நிற்பதற்கு படையில்லை, யாரும் இல்லை, இளைஞர்கள் இல்லை, கொன்று விட்டார்கள். சிறுவன் வீதியில் விளையாடிக் கொண்டிருக்கிற சிறுவன் அந்த வீரையை நோக்கி ஒரு கல்லை தூக்கி எறிகிறான். இதுதான் இன்றைய இஸ்லாமிய விடுதலை. சவுதியிலும் குவைத்திலும் பெட்ரோல் சமுத்திரமாக இருக்கிறது. ஆனால் அதை எடுப்பதற்கோ சுத்திகரிப்பதற்கோ தெரியல. எனவே யார் பகைவனோ அவனிடத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டு அவனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவன் இந்த பொருளை சுத்திகரித்து எடுத்து அவன் விலை நிர்ணயிக்கிறான். அவனுக்கு சப்சிடியை குறைஞ்ச விலையில வாங்கிக்கிறான். இஸ்லாமிய நாடுகளே நுழைஞ்சு அடிக்கிறான். வாய்மொழி பார்த்து கொண்டிருக்கிறான். யூதர்கள் 2% முறையில் அவர்களுக்கு பயப்படுகிறார்கள் அமெரிக்கா. காரணம் பொருளாதாரம் அவர்கள் கையில் இருக்கிறது. ஏன் சவுதியும் குவைத்தும் ஒன்றாக இணைந்து அமெரிக்காவை நோக்கி நீ இஸ்லாமிய நாடுகளில் நுழைந்து அடிக்கிறாய், இதை நீ நிறுத்தாவிட்டால் நாங்கள் உங்கள் வங்கிகளை போட்டிருக்கிற பணத்தை ஒரே நாளில் எடுத்துவிடும் சொன்னா போதும், காய்ச்சலே செத்து போயிடுவான் அமெரிக்கா. எடுத்தால் போதுங்க, போயிட்டு அமெரிக்கா. அதுவும் கண்டிஷன் போட்டுடும், பணத்தை பூரா எங்க நாட்டில் வந்து பணம் போடுறோம். இதைத்தான் சதாம் ஹுசேன் சொன்னார். ஏண்டா போய் உங்க பெட்ரோல் நீ அவங்கள நினைக்கிறான், அவன் பேர்ல கொண்டு போய் பணத்தை போடுறீங்க. ஏழை நாடுகள் வெற்றிகளை வங்கிகளில் ஆரம்பித்து அதை போடுறாமே என்று சொன்னார் சதாம் ஹுசேன். ஒருவேளை இந்திய முஸ்லிம்களுக்கு புத்தி வந்து அதை செஞ்சு விடுவாங்க பயந்துதான் அந்த ஆளை போஸ்ட். ஏன்னு கேட்கல சட்டம். அண்மையிலே உஸ்பெகிஸ்தான் அந்த நாட்டுக்கு அடியில ஒரு பெரிய சமுத்திரம், பெட்ரோல் சமுத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறான். கண்டுபிடிச்சு வந்தான். உடனே வந்தான், உனக்கு பெட்ரோல் எடுக்க தெரியுமா? தெரியாது. சுத்திகரிக்க தெரியுமா? தெரியாது. கையெழுத்து போடு, நான் எடுக்கிறேன், சுத்திகரிக்கிறேன். வெள்ளம் நான் சொல்றது, நான் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுப்பேன், கையெழுத்து போட்டு விட்டாங்க. கேவலமாக இல்லையா? பெட்ரோல் கண்டுபிடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 60 வருஷத்துக்கு மேலாவது. 60 வருஷமா பெட்ரோலை எடுப்பதற்கும் சுத்திகரிப்பதற்கும் படிக்க கூடாது என்று உன்னை யார் தடுத்தார்கள்? கற்றுக்கொள்ளக் கூடாதுன்னு யார் தடுத்தார்கள்? கற்றுக்கொள்ள. அப்புறம் அடிமையாக இருந்து சாக வேண்டியதுதான். இது உலக நிலைமை. நாமும் சரியாக இல்லை. இந்த நாட்டுக்காக நாம் உழைச்சிருக்கிறோம், போராடிக்கிறோம். நம்முடைய ரத்தமும் சுதந்திர போர் வரலாற்றில் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் புறந்தள்ளப்படுகிறோம், ஒதுக்கப்படுகிறோம்.
கல்வியும் கற்பதில் பொருளாதார மேம்பாடு அடையும் முயற்சி செய்வதில்லை. ஆகவே சகோதரர்களே, நீங்கள் நீண்ட நேரம் பேச ஆசை கடந்தோ போக வேண்டும். ஆய்வு கவிஞர் எடுத்துட்டு வந்தார். தயவு செய்து சும்மா வச்சிருக்காங்க, வெறும் கல்யாணம் பண்ணுறதுக்கும் வச்சிருக்காங்க. கல்யாணமும் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. கல்வி நிலையமாக இந்த ஒரு ஹால் போதும். இதில் ஐடிஐ நடத்தலாம், இதிலேயே கம்யூனிட்டி காலேஜ் நடத்தலாம், இதில் ஓப்பன் யூனிவர்சிட்டி நடத்தலாம், டியூஷன் சென்டர் நடத்தலாம். 3.5 இன்னைக்கு வந்திருக்கிறதுனால இன்ஜினியரிங் காலேஜில் 3000 பேருக்கு மேலே சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் இது வந்தது. ஐஏஎஸ் எழுதுறது நாள் வர மாட்டாங்க. என்னமோ நமக்கு அந்நிய படிப்புன்னு நினைக்கிறேன். அவர்கள் தான் தூண்டி அதுக்கு ட்ரைனிங் நடத்துங்க. ஆண்களை நாங்கள் அனுப்புவோம். நான் சொன்னேன், ஐடிஐ பாலிடெக்னிக் இதெல்லாம் கட்டுறதுக்கு உங்களுக்கு எண்ணம் இருக்கிறது, கட்ட சக்தி இருக்கிறது, நிச்சயமாக இருக்குது. உங்கள்கிட்ட இடம் இல்லைன்னு சொன்னால் சொல்லுங்கள். இந்த பக்கத்தில் ஏதாவது வக்ஃபு சொத்து இருந்தால் சொல்லுங்கள். வக்ஃபாயத்தில் இருக்கிற அந்த சொத்தை உங்களுக்கு நாங்கள் அழைக்கிறோம். மருத்துவமனையிலேயே ஒரு இலவச மருத்துவமனை கட்டுங்க, நடந்திருக்கிறோம். ஆக இப்படி சமுதாயத்திற்கு காயம்பட்டு மருத்துவமனையில் கிடக்கிறது. தயவுசெய்து இதை பற்றி சிந்தித்து அவர்களுக்கு உதவும். தொழுதால் மட்டும் போதாது, நோன்பு நோட்டால் மட்டும் போதாது. கல்லதி கல்வியும் பற்றி அந்த அத்தியாயத்தை வீட்டுக்கு போய் ஒரு முறை படிச்சு பாருங்க. மறுமை நாளை மறுப்பவர்களை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? யார் காப்பீர்கள் தான் மறுமை நாளை மறுப்பவர்கள் இல்லை. அவர்கள்தான் அனாதைகளை விரட்டுகிறார்கள். அவர்கள்தான் ஏழைகளுக்கு உடம்புவதை தூண்டுவதில்லை. சபையில் முசல்லி இத்தகைய தொழிலாளர்களுக்கு கேடுதான். சமுதாய சேவை செய்யாமல் வெறுமை தொழுதால் அண்ணன் விடமாட்டார், கேடுதான். சபையில் முசல்லியின் அவர்கள் சின்ன உதவியும் கூட செய்ய மாட்டார்கள். சாதாரண உதவி பக்கத்து விட்டோமா கொஞ்சம் காசு கொடி கொடுன்னு கேட்கறாங்க. இப்பதான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க புருஷங்க. ஐயோ நம்மகிட்ட இல்லையே. பக்கத்தில் வீட்டு பொண்ணுக்கு ஒரு காசு கொடி கேட்டால் கொடுக்க போனாங்க. தேவைப்பட்ட எங்கே போகணும்னு கேட்குறான் ஒருத்தன். போய் எனக்கு நேரம் இல்லைன்னு என் பஸ்லேயே எழுதி போகிறான். அந்த பக்கம் இருக்குன்னு ஒரு காட்டா பார்த்தா அதுக்கு ஒரு புண்ணியம் இருக்கு. சின்ன உதவி. போஸ்ட் ஆஃபீஸ் நிற்கிறான், ஒரு பேனா கொஞ்சம் கொடுங்க சார், கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னா அழகாயான போட்டு நான் சொத்தாக கேட்டான். பேனா கேட்குறான், கடவுள் கொடுத்தாங்க. இன்னும் சில பேர் மூடி வச்சுட்டு கொடுக்குறான். எல்லாரையும் திருட்டு போய் நினைக்கிறான். சரி, வாங்கினவனால ஒழுங்கானா பல பேர் மூடி வச்சுக்கிட்டே இருக்கு. சமுதாயம் இவ்வளவு மோசமா இருக்குது. அதனால சேவை மனப்பான்மை சுத்தமாக நமக்கு இல்லை, சமூக உணர்வு நமக்கு இல்லை. அதனால இந்த சமுதாய நலக்கூடம்னு பேர் வச்சு அது வெறும் கல்யாணம் பண்ணுறதுமா வச்சு விடாதீங்க. தகைய கல்வி முயற்சிக்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்யுங்கள். அதற்கு வேண்டிய துணை உதவி வக்ஃபு வாரியத்தின் மூலமாகவும் மற்ற அமைப்புகள் மூலமாகவும் செய்யப்படும். படிக்க முடியாத ஏழை மாணவர்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு பைத்துல் மால் ஏற்படுத்துங்க. நீங்கள் 3 லட்சம் தயாரித்து சேர்த்தீங்கன்னா சீட் என்ற அமைப்பிலிருந்து 3 லட்சம் நான் அமைக்கிறேன். இந்த 6 லட்சத்தை வச்சு நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற ஏழை மாணவர்களுக்கு உதவுங்க, படிக்க வைங்க. 1ஆம் கிளாஸ்லேருந்து PhD வரைக்கும் படிக்கிறதுக்கு கட்டணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு இதுவும் நமக்கு தெரியறது இல்லை. ஃப்ரீயாக படிக்கலாம். இதையாவது சொல்லுங்க. இன்ஜினியரிங் படிக்கணுமா, அதற்கு உதவுவதற்கு மத்திய மாநில விதி இருக்கிறது. இது போக தனியார் ஒரு 30 பேருக்கு மேலே தருகிறார்கள் அறக்கட்டளை. அவருக்கு எல்லாம் ஒரு 100 போட்டுக்கிறோம். யாராவது உங்களுடைய பகுதி முத்தவதி யாருன்னு சொன்னால் நான் இப்போ இருக்கு ஒரே ஒரு காப்பி கொடுத்துட்டு போகிறேன். இதெல்லாம் அனுப்பி வைக்கிறேன் ஆதிக்கவிஞர் மூலமாக. அதை படித்து தயவு செஞ்சு அதை வெளிவாசல்களை ஒட்டி நம்முடைய சிறுவர்களும் சிறுமிகளும் படித்து முடிவு செய்யும்.
நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதான் தீர்வு. ஆகவே இந்த தேங்காய்பட்டினம் வெளியூருக்கு செல்வது என்பது அவ்வளவு சிறப்பல்ல. யாரும் சொல்லுவாங்க புகார்னு ஒரு நகரம் வந்து ஏன்பா புகார்னு பெயர் கொடுத்துருக்கேன்னா, இப்போ புகார்னா வேற அர்த்தம். என்னுடைய ஊர், இந்த ஊரில் பிறந்தவர்கள் தொலைப்பு கருதி வேறு நாடு புகார் அப்படி போனாங்கன்னா அந்த ஊருக்கு அவமானம்னு. ஏன்னா அந்த நாட்டில் படம் இல்லை, அதனால வெளியே போகிறாங்க. அதனால தேங்காய்பட்டினம் என்றால் இந்த தேங்காய் அந்த பட்டணத்தில் மட்டும் தேங்குவதில்லை. அவர்கள் வெளியே செல்லக்கூடாது பொருள் ஈட்டி கொண்டு வந்து இந்த சமுதாயத்திற்கு வேண்டிய பணிகளை ஆற்றுங்கள் என்று கூறி என்னுடைய நிறைவு செய்கிறேன். வாய்ப்பு நீடித்த அனைவருக்கும் நன்றி. தென்காசி அல்தாஃபு ரப்பானி அரபிக் கல்லூரியில் ஆலிம் பட்டம் பெற்ற மௌலவி எஸ் முகமது பிலால் ஆலிம் அல்தாஃபி ஜெய்ருல் ஆபியானுடைய மகனாருக்கு வாரிய தலைவர்கள் கொண்டாடி கொடுத்தோம். நமது ஊரை சார்ந்த நல்ல முறையில் கல்வி பயின்று நன்மதிப்பை பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு ஜமாத் சார்பாக மரியாதைக்குரிய பாணக்காடு அப்பாஸ் அலி சிஹாபுத்தர்கள் வழங்குவார்கள். நமது இஸ்லாமிய மாணவர்களில் அதிக மதிப்பெண்ணும் குருத்துறை கல்வி மாவட்டத்தில் முதல் மதிப்பெண்ணும் பெற்ற ஜனாப் பி அப்துல் அசீஸ் அவர்களுடைய மகன் அசீம் இஸ்ரத் அவர்களுக்கு ஜமாத் சார்பாக இந்த கோப்பையை தங்கள் அவர்கள் வழங்குவார்கள். அண்ணாவுடைய தந்தை அப்துல் அசீஸ் அவர்கள் வந்து இந்த பரிசை பெற்றுக்கொள்ளும்படி கேட்கிறேன். அண்ணா 1200க்கு 1166 மார்க்குகள் பெற்று குருத்துறை கல்வி மாவட்டத்தில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றுள்ளார். அடுத்து அவர்களுடைய மகள் ஷபாபுல் அஃப்ரா 983 மார்க்குகள் பெற்றுள்ளார்கள். அன்னாருக்கு பரிசை பெற்றுக்கொள்ள வருமாறு அன்பை கேட்கிறோம். ஜனாப் சலாம் ஆதில் அவர்களுடைய மகன் சயீத் சம்ரான் 462 மார்க்குகள் பெற்றுள்ளார்கள். அன்னாருக்கு முன்னாள் எம்பி மரியாதைக்குரிய வெள்ளாம் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். அடுத்து ஜனாப் எம்ஓஎம் அபூபக்கர் அவருடைய மகள் நௌஃபின் ஹலிமா அவர்களுக்கு முன்னாள் எம்பி வெள்ளாபுரன் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். அடுத்து சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 10வது வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற பாரிஸ் அகமது அவர்களுக்கு மரியாதைக்குரிய முன்னாள் எம்எல்ஏ இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். ബഹുമാനപ്പെട്ട സഹോദരങ്ങളെ, നമ്മളുടെ ഇന്നത്തെ പരിപാടി 3 പരിപാടികളാണ്. ആദ്യത്തെ പരിപാടി കുളി, രണ്ടാമത്തെ പരിപാടി കമ്മ്യൂണിറ്റി ഹാൾ, മൂന്നാമത്തെ പരിപാടി പരിപാവനമായ പരിപാടി പാവപ്പെട്ടവരുടെ പരിപാടി. പാവപ്പെട്ട പെൺകുട്ടികളെ വിവാഹം കഴിച്ചു കൊടുക്കുവാനുള്ള ഒരു സംരംഭം ഇന്ന് തുടക്കം കുറിക്കുകയാണ്. ഇത് അവസാനത്തെ പരിപാടിയല്ല, ഇത് ആദ്യത്തെ പരിപാടിയാണ്. ഇതിനേക്കാളും വലിയ മജ്‌ലിസുകളിലേക്ക് ബഹുമാനപ്പെട്ട തങ്ങൾ, അവരുടെ കുടുംബം, ഞാൻ ഒരുപാട് മജ്‌ലിസുകൾ കഴിഞ്ഞ 1 മാസത്തിന് മുമ്പ് അവിടെ നിന്നൊരു തങ്ങൾ വന്നിരുന്നു. ഞാനായിരുന്നു അതിൻ്റെ തുടക്കം കുറിച്ചത്. 4 ദിവസം കൊണ്ട് 70 ലക്ഷം രൂപ ചേർത്തുകൊണ്ട് വലിയാപ്പള്ളിയിൽ ഒരു പള്ളിയുടെ പരിപാടി നടക്കുകയാണ്.
2 വർഷം മുമ്പ് അവിടെ നിന്നും വന്നു. അന്ന് ഞാൻ തന്നെയാണ് അൽഹംദുലില്ലാഹ് തേങ്ങാപ്പട്ടണത്ത് ജനിച്ച എനിക്ക് നിങ്ങളെ കൊണ്ട് കിട്ടിയ ബഹുമാനം. ഈ രാജ്യത്തിലെ ജനങ്ങൾ തങ്ങന്മാരെ ബഹുമാനിച്ചു. തങ്ങളെ തങ്ങളെ എന്ന് വിളിച്ചു. കാലം തന്നെയാണ് പലതിലും തെളിവ്. തങ്ങന്മാരുടെ തെളിവ് കാലം തന്നെയാണ് തെളിവ്. അതിലേക്കൊന്നും കടക്കുന്നില്ല. അവർ ഓതി പഠിച്ചില്ലായിരുന്നു, എന്നാൽ നമ്മളെക്കാളും കൂടുതൽ ഇൽമ് അവർക്കുണ്ടായിരുന്നു. അങ്ങനെ നിങ്ങളുടെയൊക്കെ ദുആ, നിങ്ങളുടെയൊക്കെ സ്നേഹം, ഞാൻ ഒരുപാട് പരിപാടികളിൽ പങ്കെടുക്കുമ്പോൾ ഇതുപോലെ പാവപ്പെട്ട പെൺകുട്ടികളുടെ പരിപാടികൾക്ക് തന്നെയാണ് ഈ തങ്ങന്മാർ പങ്കെടുക്കുന്നത്. ഇന്ന് ബഹ്റൈനിൽ നിന്നും എനിക്ക് 121,28,000 രൂപ 2 സഹോദരന്മാർ വിളിച്ചു പറഞ്ഞു. തങ്ങളെ ബഹുമാനപ്പെട്ട തങ്ങളുടെ നാട്ടുകാരായ 2 പേര്, ഒന്ന് സെഞ്ചുറി അനാറത്ത് ഹമീദ് അനാറത്ത് വിളിച്ചു പറഞ്ഞു, തങ്ങളെ നേരത്തെ പറയണ്ടേ, എന്താണ് നിങ്ങൾ ചെയ്തത്? 64,000 രൂപ ഞാൻ അയച്ചു തരുന്നുണ്ട്. നിങ്ങൾ ഇന്ന് കൊടുക്കുന്ന കുമരികൾക്ക് അതിന്റെ കൂടെ ചേർത്ത് കൊടുക്കണം. അല്ലാഹു തആല അവർക്ക് ബർക്കത്ത് ചെയ്യട്ടെ. സ്കൈ ഇന്റർനാഷണലിന്റെ അതും തങ്ങളുടെ നാട്ടുകാരനാണ് നൗഷാദ് വിളിച്ചു പറഞ്ഞു, തങ്ങളെ 64,000 രൂപ ഞാൻ അയക്കുന്നുണ്ട്. ഇന്ന് നിങ്ങൾ പാവപ്പെട്ട പെൺകുട്ടികൾക്ക് കൊടുക്കുമ്പോ അതിന്റെ കൂടെ ചേർത്ത് കൊടുക്കണമെന്ന് പറഞ്ഞു. മുഖേരി മൊയ്തു തങ്ങളുടെ നാട്ടുകാരനാണ് വിളിച്ചു പറഞ്ഞു, തങ്ങളെ 10,000 രൂപ ഞാൻ അയക്കുന്നുണ്ട്. നിങ്ങളുടെ നാട്ടിൽ സുഖക്കേടുകാരുണ്ടെങ്കിൽ അവർക്ക് കൊടുക്കണമെന്ന് പറഞ്ഞു. അങ്ങനെ ബഹുമാനപ്പെട്ട സഹോദരങ്ങളെ, പാവങ്ങളെ രക്ഷിക്കുക എന്നുള്ളത് മുസ്ലിമിന്റെ ഫർദായ കാര്യമാണ്. ഒരു ഹദീസ് മാത്രം ഉദ്ധരിച്ചുകൊണ്ട് നമ്മൾ പരിപാടിയിലേക്ക് കടക്കട്ടെ. അല്ലാഹുവിന്റെ റസൂൽ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ഇന്നല്ലാഹ തആല യുദ്ഖിലുൽ ജന്ന പറഞ്ഞു ഭാര്യയോട്, നീ എന്ത് ചെയ്യണം? ബഹുമാനപ്പെട്ട ഭാര്യ അല്ലെങ്കിൽ കണ്ടിൽ നിന്ന് വിളിച്ചു പറഞ്ഞു, അടുത്ത വീട്ടിലുള്ള പാവപ്പെട്ടവർക്ക് ഒരു നേരത്തെ ആഹാരം വിളിച്ചു കൊടുക്കണമെന്ന് പറഞ്ഞ ആ ഭർത്താവ് സ്വർഗത്തിലാണ്. അല്ലാഹു തആല കൂട്ടത്തിൽ നമ്മളെ ഭർത്താക്കന്മാരെ പിടിച്ചിട്ട്. രണ്ടാമതായിട്ട് സൗജത്തിൽ മുസ്ലിഹ, ആഹാരം പാകം ചെയ്തില്ലേ, മക്കൾക്ക് പാകം ചെയ്തില്ലേ, ആ പാകം ചെയ്ത ആഹാരത്തിൽ നിന്നും 3 വിരലിന്റെ ആഹാരം എടുത്തുകൊണ്ട് അടുത്ത വീട്ടിലെ പാവപ്പെട്ടവന് കൊടുത്തില്ലേ, അവള് സ്വർഗത്തിലാണ്. എന്ത് സോഷ്യലിസം ഇതിന്റെ അപ്പുറത്ത് നിങ്ങൾക്ക് വേണം? എന്നിട്ടോ അൽ ഖാദിം അൽദീ യുനാബിലു താം, ഭർത്താവ് പറയുന്നു, ഭാര്യ ഗൾഫുകാരിയാണല്ലോ, ഇന്നത്തെ ഭാഷയിൽ വ്യാഖ്യാനിച്ചാൽ അവള് കൊണ്ട് കൊടുക്കില്ലല്ലോ, അവിടെ ജോലിക്കാരനുണ്ട്, അവൻ ചുവന്ന് കൊണ്ട് കൊടുക്കുന്നു, അവനും സ്വർഗത്തിലാണ്. അപ്പോഴാണ് അല്ലാഹുവിന്റെ റസൂൽ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം പറഞ്ഞത്, അൽഹംദുലില്ലാഹ് അൽഹംദുലില്ലാഹില്ലദീ ലം യൻസാ ഖദമന. ജോലിക്കാരൻ പോലും, ജോലിക്കാരൻ ജോലിക്ക് ശമ്പളത്തിന് ജോലി ചെയ്യുന്നു, ഉമ്മ കൊടുക്കുന്നു, മോനെ അടുത്ത വീട്ടിൽ കൊടുത്തല്ലേ, ശമ്പളത്തിനാ കൊണ്ട് കൊടുക്കുന്നത്. എന്നിട്ട് പോലും പാവപ്പെട്ടവന് ക്ഷമന്നത് കൊണ്ട് അങ്ങനെയുമ്പോൾ സഹോദരന്മാരെ സ്വർഗത്തിലേക്ക് പ്രവേശിക്കാം. ഫർദ് നമസ്കാരം കഴിഞ്ഞാലും ഒരുപാട് സുന്നത്ത് നമസ്കാരത്തിന്റെ ആവശ്യമില്ല. സ്വർഗത്തിന്റെ താക്കോലുകൾ ഒരുപാടുണ്ട്. ഫർദ് മാത്രം നമസ്കരിക്കുന്ന ഔലിയാക്കളുണ്ട്. എന്റെ സഹോദരിമാരെ, എന്റെ സഹോദരങ്ങളെ, നിങ്ങൾ ഒരുപാട് ഖുർആൻ ഓതണ്ട. ഞാൻ പറയില്ല, കച്ചവടക്കാരനോട് പറയും, നീ ഒരുപാട് സുജൂദ് ചെയ്യരുത്, ദിക്റുകൾ ഞാൻ നീട്ടുന്നില്ല. ദിക്റുകൾ എന്ന് ചോദിക്കും, ഞാൻ പറയും ദിക്റ് നിനക്ക് തരില്ല, അത് കച്ചവടത്തെ ശ്രദ്ധിക്കും. അതിന് പാവപ്പെട്ടവനുണ്ട്. ഒരു 3 വിരൽ കൊണ്ട് കൊടുത്താൽ സ്വർഗത്തിൽ പോകുമെങ്കിൽ പാവപ്പെട്ടവന് നമ്മളെ നാട്ടിൽ ഒരുപാടുണ്ട്. സ്വത്ത് മുഴുവനും കൊടുക്കാൻ പറയുന്നില്ല, കൊടുത്തൂടാ. നിങ്ങൾക്ക് നിങ്ങളുടെ സ്വത്ത് മുഴുവനും കൊടുക്കാനാവില്ല, ഇസ്ലാം അനുവദിക്കില്ല. പകുതി കൊടുക്കാൻ പറ്റുമോ? അനുവദിക്കില്ല. 3/2 കൊടുക്കാൻ പറ്റുമോ? അനുവദിക്കില്ല. 3/1 ഏതായാലും വിശാലമായ ഒരു സംസാരത്തിലേക്ക് പ്രവേശിക്കുന്നില്ല. ഇന്നത്തെ ദിവസം ബഹുമാനപ്പെട്ട തങ്ങളുടെ അധ്യക്ഷതയിൽ നമ്മൾ ഈ തേങ്ങാപ്പട്ടണത്തുള്ള 21 പെൺകുട്ടികൾക്ക് തേങ്ങാപ്പട്ടണത്തുകാരായ ആളുകൾ സംഭാവന ചെയ്തതും ഇന്ന് ബഹ്റൈനിൽ നിന്നും, കാരണം ഈ സ്ത്രീകൾ, ഈ കുട്ടികളുടെ പരിപാടി അപ്രതീക്ഷിതമായിട്ടാണ്. നമ്മൾ വലിയ പരിപാടികൾ ഉണ്ടാക്കും. ഇൻഷാ അല്ലാഹ് ഒരുപാട് പെൺകുട്ടികളെ കൊണ്ട് അയക്കും. അല്ലാഹു തആല തൗഫീഖിനെ തരുമാറാകട്ടെ. ആമീൻ എന്ന്
പറയുക, അള്ളാന്റെ അടുത്തുള്ള ആമീൻ പറയുന്നത് ഒന്നും പേടിക്കണ്ട. ഏതായാലും ഇന്ന് തേങ്ങാപ്പട്ടണം മുസ്ലിം ജമാഅത്ത് 21 പെൺകുട്ടികൾക്ക് 13,000 രൂപ വെച്ച് സഹായം ചെയ്യുന്നു. അതോടൊപ്പം തന്നെ ഈ കല്യാണ മണ്ഡപവും അവരുടെ കല്യാണത്തിന് സംഭാവനയാണ്. അല്ലാഹു സുബ്ഹാനഹു വ തആല അവരുടെ വിവാഹങ്ങൾ പടച്ചവനെ ഒരുപാട് പെൺകുട്ടികളെ വെച്ചുകൊണ്ട് ഒരുപാട് ഉമ്മമാർ കണ്ണുനീര് കുടിക്കുന്നുണ്ട് റബ്ബേ, അവരുടെ കൽബുകൾ കരയുന്നുണ്ട് റബ്ബേ. തേങ്ങാപ്പട്ടണത്തെ ഈ മുസീബത്തിൽ നിന്നും ഈ കാത്തുരക്ഷിക്കണേ അല്ല. ചെറുപ്പക്കാരെ സ്ത്രീധനം വാങ്ങിക്കാതെ അല്ലാഹുവിന്റെ റസൂലിന്റെ രീതിയിൽ പെണ്ണിനെ വിവാഹം കഴിച്ച് പോറ്റുവാനുള്ള നല്ല ചെറുപ്പക്കാരാക്കി അല്ലാഹു തആല മാറ്റുമാറാകട്ടെ. അതുകൊണ്ട് ഈ 21 കുട്ടികളുടെയും പേര് ഇവിടെ ബഹുമാനപ്പെട്ട തങ്ങളുടെ അധ്യക്ഷതയിൽ ഞാൻ വായിക്കുന്നുണ്ട്. അത് തങ്ങളെ കൊണ്ട് കൊടുപ്പിക്കും. അതല്ലാത്ത പക്ഷം നിങ്ങളെ അന്വേഷിച്ച് നിങ്ങളെ വീട്ടിൽ തന്നെ വന്ന് ചേരുന്നതാണ്. വേറെ അഡ്രസ് ഒന്നും പറയുന്നില്ല. കാരണം ഞങ്ങൾ വളരെ ലജ്ജിക്കാണ് ഈ പേരൊക്കെ പറയാം. കാരണം അത് രഹസ്യമായിട്ട് കൊടുക്കാനാണ് ആഗ്രഹിക്കുന്നത്. പക്ഷെ എല്ലാം രഹസ്യമാക്കാൻ പാടില്ല. പണക്കാരൻ സകാത്തിനെ രഹസ്യമായിട്ട് കൊടുത്തൂടാ, പണക്കാരൻ പരസ്യമായിട്ട് കൊടുക്കണം. പാവപ്പെട്ടവൻ നോക്കിയിരിക്കാണ്, എവനിക്ക് അവിടെ വീടുണ്ട്, അവനിക്കിവിടെ വസ്തു കിടക്കുന്നു, എവൻ സക്കാത്ത് കൊടുക്കുന്നുണ്ടോ? ഇസ്ലാം കിതാബിൽ തന്നെ പറയുന്നു പാവപ്പെട്ടവന് ഭയങ്കര ദേഷ്യം ഉണ്ടാവും. എവന്റെ അടുത്ത് സ്വത്തുണ്ട്, ആ 1 വർഷം ആവുമ്പോ കിട്ടുന്നുണ്ടോ എന്ന് നോക്കിയിരിക്കും. അതുകൊണ്ടാണ് സക്കാത്ത് പരസ്യമായിട്ട് കൊടുക്കണം. സക്കാത്ത് എവിടെ കൊടുക്കണം? തേങ്ങാപ്പട്ടണത്ത് വസ്തു കൊടുക്കുമ്പോൾ തിരുവനന്തപുരത്തിലാണ് കൊടുക്കേണ്ടത്, തേങ്ങാപ്പട്ടണത്ത് കൊടുക്കണം. ആ തേങ്ങ എവിടെ കിടക്കുന്നു നീ അവിടെ വെട്ടിയിട്ട് മണക്കാട്ടോണ്ട് കൊടുത്താൽ അത് ശരിയാവില്ല. കാരണം നിന്റെ തെങ്ങിനെ നോക്കിയിരിക്കുന്ന പാവപ്പെട്ടവൻ 1 വർഷം എനിക്ക് എന്തെങ്കിലും കിട്ടും. ഇസ്ലാം പണക്കാരന്റെ സ്വത്തിനെ കാത്തു സൂക്ഷിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ്. ദേഷ്യം തോന്നും, അവരുടെ സ്വത്തിരിക്കുന്നു. അതുകൊണ്ടാണ് നിനക്ക് പ്രോപ്പർട്ടി എവിടെ കിടക്കുന്നു അവിടെ കാത്തു കൊടുക്കണം. ഇതെല്ലാം നമ്മൾ പഠിക്കുവാൻ വേണ്ടിയിട്ടാണ്. അല്ലാതെ നിങ്ങളൊക്കെ എന്റെ സഹോദരങ്ങളാണ്, ഞാൻ എന്റെ ജീവന തുല്യം സ്നേഹിക്കുന്ന തേങ്ങാപ്പട്ടണത്തുകാരി. എന്റെ ശരീരം, ഈ ശരീരത്തിലെ രക്തവും ഉപ്പും എല്ലും എല്ലാം ഈ തേങ്ങാപ്പട്ടണത്തിന്റെ സ്വത്താണ്. എനിക്ക് മറക്കാനാവില്ല. അതുകൊണ്ട് ബഹുമാനപ്പെട്ട സഹോദരങ്ങളെ, ഞങ്ങൾ പേരുകളൊന്നും വായിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നില്ല. എന്നാൽ പറയാതെ വഴിയില്ലല്ലോ. കാരണം പരസ്യമായിട്ട് പറഞ്ഞു വാങ്ങിച്ചതാണ്. ആ കുട്ടികളുടെ പേര് മാത്രം ഞാൻ വായിക്കുന്നു. ഓരോ കുട്ടികൾക്കും 13,000 രൂപയാണ്. അങ്ങനെ നമ്മൾ ഏകദേശം 2,80,000 രൂപ അൽഹംദുലില്ലാഹ് പാവപ്പെട്ടവർക്ക് കൊടുക്കുന്നു. ഇത് ഞാൻ കൊടുക്കുന്നതോ ഇതിന്റെ ഭാരവാഹികൾ തേങ്ങാപ്പട്ടണത്തുകാരായ ഓരോരുത്തർക്കും 2,80,000 കൂലി ഉണ്ട്. കാരണം നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം പറഞ്ഞു, 1 ദീനാറിൽ 70 കൈ കഴിഞ്ഞ് 71ാമന്റെ കയ്യിൽ പോയി കിട്ടുമ്പോ ഓരോരുത്തർക്കും 1 ദീനാർ എഴുതപ്പെടും. ആകെ കൂടി കൊടുത്തത് 1 ദീനാറ്. പക്ഷേ അന്ന് 71 പേരാണ് പിടിച്ചത്. ഈ ദീനാറ് 71 പേർക്കും കിട്ടും. 2,80,000 രൂപ ഇന്നത്തെ നിലവിലുള്ള ജമാഅത്ത് കൊടുക്കുന്നുവെങ്കിൽ ഈ നാട്ടിലെ ഓരോ പ്രതികൾക്കും അല്ലാഹു തആല 2,80,000 നിന്നും 10 ഇരട്ടി കൊടുക്കുമാറാകട്ടെ. ബീവി, രണ്ടാമത്തേത് റബീക ബീവി, മൂന്നാമത്തേത് സുമയ്യ ബീവി, നാലാമത്തേത് ഫർസാന പർവീൻ, സുൽബത്ത്, അജീബ, അസ്മ, റമീസ് ഫാത്തിമ, ഹാജറ, നിലോഫർ, നുസൈബ, നസീബ, ജാസ്മിൻ, റജീല, ഷഹാന, നസീറ, ബിലൂഷ, മുബീന, സുമയ്യ, സറബുന്നിസ. അല്ലാഹു തആല ഈ കുട്ടികൾക്ക് ബർക്കത്ത് ചെയ്യുമാറാകട്ടെ. പടച്ചവനെ അവർക്ക് നല്ല ജീവിതം അല്ലാഹു തആല നൽകുമാറാകട്ടെ. ഇതിന്റെ പരിപാടിയുടെ തുടക്കം കുറിക്കലാണ്. അതുകൊണ്ട് ആരെങ്കിലും ഒരാൾ വന്ന് ഇത് വാങ്ങിച്ച് നമുക്കിതിന്റെ ഒരു സ്നാപ്പിന്റെ ആവശ്യമുണ്ട്. അതുകൊണ്ട് ആരെങ്കിലും ഒരാൾ വന്നിട്ട് ഇത് തങ്ങളിൽ നിന്ന് സ്വീകരിച്ചുകൊണ്ട് അത് നിങ്ങൾക്ക് ഹൈറാണ് കിട്ടാൻ പോവുക. കാരണം നിങ്ങളെ കൊണ്ട് ഇനി അങ്ങോട്ട്
ആരെങ്കിലും ഷജീറ ബീവിയുടെ കുടുംബക്കാർ, ഞാൻ വാങ്ങിക്കാം ഷജീറ ബീവിക്ക് വേണ്ടി തങ്ങളടുത്ത് മലിക് മുഹമ്മദ് സാഹിബ് 10,000 രൂപ തന്നു. ഞങ്ങൾ അയാളോട് വാഗ്ദത്തം ചെയ്തു നിങ്ങൾ എന്നെ കൊടുക്കണമെന്ന്, അതൊക്കെ എന്നെ കൊടുക്കണം. അങ്ങനെ തോന്നിപ്പോയി. അതുകൊണ്ട് റമീസ് ഫാത്തിമാണ് ആരെങ്കിലും ഇത് നല്ല വർഗത്തിൽ നല്ല വർഗത്തിൽ അബ്ബാസ് അലി ശിഹാബ് തങ്ങൾ അവർക്ക് ബഹുമാനത്തിന്റെ പട്ട് അണിയിക്കുവാൻ വേണ്ടി അൻവറിനെ സ്നേഹപൂർവ്വം ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. അടുത്തതായിട്ട് തങ്ങൾ അവർക്ക് ബഹുമാന പുരസ്കാരം അണിയിക്കുന്നതാണ്. ഊതി തേങ്ങ കൊണ്ടുള്ള പട്ടണം. ഞാൻ അവർ പറയാറുണ്ട്, നിങ്ങൾ കേരളത്തിന്റെ രണമായാലും ഞങ്ങളാണ് തേങ്ങ പട്ടണമെന്ന് അവരോട് പറയാറുണ്ട്. അത് കാണുവാൻ വേണ്ടിയിട്ടാണ് ബഹുമാനപ്പെട്ട തങ്ങൾ വന്നത്. അല്ലാഹു തആല തങ്ങൾക്ക് ബർക്കത്ത് ചെയ്യുമാറാകട്ടെ. കണ്ണി കിട്ടിയ ആളിന്റെ വഖഫിന്റെ ചര്യ ബഹുമാനപ്പെട്ട ലിയയിലെ നിർവഹിക്കുന്നതാണ്. അസ്സലാമു അലൈക്കും. ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം. അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ. വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വഅലിഹി സഹ്ബിഹി അജ്മഈൻ. അമ്മാ ബഅദ്. അല്ലാഹുവിൻ நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, மதிப்புக்குரிய ஜீன் குலத்தவர்களே, அன்பு சகோதரர்களே, உங்களை யாவருக்கும் எனது அன்பின் சலாம் வரைக்கும். தேங்காய்பட்டினம் முஸ்லீம் ஜமாஅத்திற்கு சொந்தமான இடத்தில் யுஏஇயில் பணிபுரியும் தேங்காய் மக்களின் ஒருங்கிணைந்த அமைப்பான தேங்காய்பட்டினம் முஸ்லீம் ஜமாஅத் யுஏஇயின் பொருளாதார உதவியால் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் தேங்காய்பட்டினம் முஸ்லீம் ஜமாஅத் யுஏஇ கம்யூனிட்டி ஹால் என்ற பெயரில் அறியப்படும் இந்த சமூக கூடத்தை வகுப்பு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அல்லாஹுவின் பெயரால் வகுப்பு செய்து ஆவணத்தை ஜமாஅத் கன்வீனரிடம் அளிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ബഹുമാനപ്പെട്ട തേങ്ങാപ്പട്ടം ജമാഅത്തിന്റെ ഈ വഖഫിനെ അല്ലാഹു തആല ഖബൂൽ ചെയ്യുമാറാകട്ടെ. അതുപോലെ തന്നെ വഖഫ്തു ഹാദൽ മസ്ജിദ് ബിശുറൂത്തി ലില്ലാഹി തആല, ഈ പള്ളിയെ ഷറത്തുകളോടുകൂടി ഞാൻ അല്ലാഹുവിന് വേണ്ടി വഖഫ് ചെയ്തിരിക്കുന്നു. അല്ലാഹു തആല ഖബൂൽ ചെയ്യുമാറാകട്ടെ. ഈ എസ് ജാൻ ജേക്കബ് MLA கிள்ளியூர் அவர்களும் ஸ்ரீ வெள்ளாண்மை XMP அவர்களும் ரொம்ப பொறுமையுடன், அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்து கூட அவங்க ரொம்ப பொறுமையுடன் இருந்தார்கள். உண்மையிலேயே அவங்களுக்கு அவங்க அந்த பொறுமைக்கும் அவங்கள் காட்டிய அன்புக்கும் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், நாங்கள் நிறைய அன்பை கொடுத்து கொண்டிருந்தோம் என்று. நான் அவர்களுக்கு சொல்ல விரும்பினேன், நாங்கள் கொடுத்த அன்பு போதாது, இன்னும் கொடுத்து கொண்டே இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் இப்போது விடைபெறுகின்றார்கள். அவர்களுக்கு நான் நன்றியை கூறி அவர்கள் விடைபெறக்கூடிய அந்த அனுமதியை உங்களை கேட்டுக்கொண்டு கொடுத்துக் கொள்கிறேன். இந்த ബർക്കത്തിന് വേണ്ടി തങ്ങൾ വന്നു. ഇൻഷാ അല്ലാഹ് അടുത്തതായിട്ട് വളരെ ചുരുങ്ങിയ സമയം തങ്ങളുടെ ഒരു ദുആയോടുകൂടി നമ്മുടെ പരിപാടി അവസാനിക്കും. അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു.
സഹോദര സമുദായമായ അഭിവൃദ്ധി. ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം. അൽഹംദുലില്ലാഹി വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ അഷ്റഫിൽ മുർസലീൻ വഅലാ ആലിഹി വസഹ്ബിഹി അജ്മഈൻ. ആദരണീയനായ അധ്യക്ഷൻ അസ്സലാമു അലൈക്കും ബഹുമാന്യരായ മുഹമ്മദ് ഇസ്മായിൽ സാഹിബ്, ബഹുമാനപ്പെട്ട സി അബ്ദുറഹ്മാൻ ഖാൻ, ബഹുമാനപ്പെട്ട ഷറഫുദ്ദീൻ ഇസ്മായിൽ, ബഹുമാനപ്പെട്ട താജുദ്ദീൻ ഹസൻ, ജനാബ് സൈൻ ആഫ്തീൻ മൗലവി, അഭിനന്ദനായ പ്രശസ്ത സാഹിത്യകാരൻ ജനാബ് തോപ്പിൽ മീരാൻ സാഹിബ്, വേദിയിൽ ഉപേക്ഷിച്ചിരിക്കുന്ന വിശിഷ്ട വ്യക്തിത്വങ്ങളുടെ ഈ പ്രദേശത്തെ മഹത് വ്യക്തിത്വങ്ങളെ, പ്രിയപ്പെട്ട സഹോദരി സഹോദരന്മാർ, ഏറ്റവും മഹത്തായ ഒരു സസ്യമാണ് നാം സംബന്ധിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. അള്ളാഹുവിന് വിഭാഗത്തുകൾ അർപ്പിക്കുവാൻ വളരെ സൗകര്യപ്രദവും മനോഹരവുമായ ഒരു മസ്ജിദ് ഇവിടെ തുറക്കപ്പെട്ടിരിക്കുകയാണ്. ഓരോ പരിസര നിവാസികളെ സംബന്ധിച്ചിടത്തോളം, അഥവാ ഓരോ മുസ്ലിം സഹോദരനും 5 വക്ത നമസ്കാരം നിർവഹിക്കുവാൻ ജമാഅത്തായി നിർവഹിക്കുന്നതിന് വേണ്ടി മസ്ജിദിൽ എത്തിച്ചേരുന്നത് അവൻ്റെ വിശ്വാസപരമായ ബാധ്യതയാണ്. എങ്കിൽ മാത്രമേ ഈ മഹത്തായ മസ്ജിദിൻ്റെ മനോഹാരിത, അതിൻ്റെ ഏറ്റവും നമ്മെ സംബന്ധിച്ചിടത്തോളം അത് യാഥാർത്ഥ്യമാവുകയാണ്. മാത്രവുമല്ല, ഇവിടുത്തെ പാവപ്പെട്ട പെൺകുട്ടികൾക്ക് വിവാഹ ധന സഹായവും ഇവിടെ വെച്ച് നൽകപ്പെടുകയുണ്ടായി. വളരെ ഐക്യവും സാഹോദര്യവും സൗഹൃദവും നിലനിൽക്കുന്ന ഈ തേങ്ങാപ്പട്ടണത്തിൽ അല്ലാഹു ഇതെന്നും നിലനിർത്തി പെരുമാറാൻ നമ്മുടെ നാടിൻ്റെ ദീനി ചൈതന്യം ഉയർത്തിക്കൊണ്ടുവരുവാനും, അതുപോലെ ഇവിടുത്തെ പാവപ്പെട്ട സമൂഹത്തെ സഹായിക്കുവാനും, അതുവഴി നമ്മുടെ നാട്ടിലെ മത സൗഹാർദ്ദവും സ്നേഹവും കാത്തുസൂക്ഷിച്ചുകൊണ്ട് ശാന്തിയിലും സമാധാനത്തിനും അധിഷ്ഠിതമായ ഒരു അന്തരീക്ഷം നിലനിർത്തിക്കൊണ്ട് ഇരുലോകത്ത് വിജയികളുള്ള ആയിക്കൊണ്ട് ജീവിക്കുവാൻ അല്ലാഹു നമുക്കേവർക്കും തൗഫീഖ് പ്രദാനം ചെയ്യുമാറാകട്ടെ. ഈ മഹത്തായ പരിപാടികൾ അല്ലാഹു സ്വീകരിക്കുന്ന അമലുകളിൽ ഉൾപ്പെടുത്തുമാറാകട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് ഇതിന് എല്ലാ വിജയവും ആശംസിച്ചുകൊണ്ട് എൻ്റെ വാക്കുകൾ ഉപസംഹരിക്കുന്നു. اللهم صل على سيدنا محمد نبيك ورسولك النبي الأمي وعلى آل سيدنا محمد أزواجه وذرياته كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على سيدنا محمد نبيك ورسولك النبي الأمي وعلى آل سيدنا محمد أزواجه وذرياته كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم إنا نسألك خير المسألة وخير الدعاء وخير النداء وخير العمل وخير الثواب، خير الحياة وخير الممات، وثبتنا بثبت موازيننا وحقق إيماننا وارفع درجاتنا وتقبل صلاتنا واغفر خطايانا ونسألك درجات العلى من الجنة آمين. اللهم إنا نسألك أن تبارك لنا في أسمائنا وأبصارنا وخلقنا وأخلاقنا وأرواحنا وحياتنا ومماتنا وتقبل صلاتنا
واغفر خطايانا ونسألك درجات العلا من الجنة آمين അല്ലാഹുവേ ഞങ്ങളെ പാപങ്ങളെ പൊറുത്തുതല്ല ഞങ്ങളെ പാപങ്ങളെ പൊറുത്തുതല്ല ഞങ്ങൾക്ക് നീ റഹ്മത്തും ബറക്കത്തും ആഫിയത്തും ഹിദായത്തും കൊണ്ട് അനുഗ്രഹിക്കണേ അല്ലാഹ് കടക്കാരനാവാതെ കാക്കണേ അല്ലാഹ് രോഗിയാവാതെ കാക്കണേ അല്ലാഹ് പടച്ചവനെ ഞങ്ങളെ മക്കളെ കൊണ്ട് നീ പൊരുത്തപ്പെടണേ അല്ലാഹ് അവർക്ക് റഹ്മത്തും ബറക്കത്തും ആഫിയത്തും ഹിദായത്തും നൽകണേ അല്ലാഹ് പടച്ചവനെ ഞങ്ങളെ ഭാര്യമാരെ കൊണ്ട് നീ പൊരുത്തപ്പെടണേ അല്ലാഹ് അവർക്ക് നീ റഹ്മത്ത് ചെയ്യണേ അല്ലാഹ് ബർക്കത്ത് ചെയ്യണേ അല്ലാഹ് അവർക്ക് ആഫിയത്തിനെ നൽകണേ അല്ലാഹ് ഞങ്ങളുടെ മക്കളും ഞങ്ങളുടെ ഭാര്യമാരെ ഈ ദുനിയാവിലും ആഖിറത്തിലും ഞങ്ങൾക്ക് മുതൽക്കൂട്ടാക്കി തരണേ അല്ലാഹ് പടച്ചവനെ ഞങ്ങളുടെ മാതാപിതാക്കൾക്ക് പുറത്തു കൊടുക്കണേ അല്ലാഹ് പടച്ചവനെ ഞങ്ങളുടെ ചെറുപ്പകാലത്ത് ഞങ്ങൾ ചതക്കട്ടയായിരിക്കുമ്പോൾ ഞങ്ങളോട് കാരുണ്യം കാണിച്ചതുപോലെ ഞങ്ങളുടെ മാതാപിതാക്കൾക്ക് നീ കാരുണ്യം ചൊരിയണേ അല്ലാഹ് ഒരുപാട് മാതാപിതാക്കൾ ഖബറുകളിൽ കഴിയുന്നുണ്ട് റബ്ബേ അവർ ദാരിദ്ര്യം കൊണ്ട് വളർത്തിയ മക്കൾ ഇന്ന് ഒരുപാട് ജ്ഞാനത്തിലായിട്ടുണ്ട് റബ്ബേ അവരുടെ ഖബറുകളെ നീ സ്വർഗ്ഗത്തിന്റെ പൂങ്കാവനമാക്കണേ അല്ലാഹ് പടച്ചവനെ ഈ മജ്‌ലിസിൽ പാവപ്പെട്ട പെൺകുട്ടികൾക്ക് വേണ്ടി ഒരുപാട് സഹായം ഈ രാജ്യത്തും പുറത്തും ഒരുപാട് ആളുകൾ ചെയ്തിട്ടുണ്ട് റബ്ബേ ഈ ചെറിയ സഹായത്തെ നീ വലുതായിട്ട് സ്വീകരിക്കണേ അല്ലാഹ് ഈ ചെറിയ സഹായത്തെ വലുതായിട്ട് സ്വീകരിക്കണേ അല്ലാഹ് ഒരുപാട് ഭാര്യമാര് ഭർത്താക്കന്മാരെ കൊണ്ട് വസിയത്ത് ചെയ്തിട്ടുണ്ട് റഹ്മാനെ ഭർത്താക്കന്മാര് ഭാര്യമാരെ കൊണ്ട് വസിയത്ത് ചെയ്തിട്ടുണ്ട് റഹ്മാനെ അവരെ നീ റാഹത്തിലാക്കണേ അല്ലാഹ് ഒരുപാട് മാതാപിതാക്കൾ മക്കളെ കൊണ്ട് പ്രയാസപ്പെടുന്നു റഹ്മാനെ ഒരുപാട് മക്കൾ മാതാപിതാക്കളെ കൊണ്ട് പ്രയാസപ്പെടുന്നു റഹ്മാനെ അവർ നീ റാഹത്തിലാക്കണേ അല്ലാഹ് നടക്കുന്നുണ്ട് റബ്ബേ അവർ ഇസ്ലാമിന്റെ കുട്ടികളായിട്ട് മുസ്ലിമിന്റെ കുട്ടിയായിട്ട് വളരുവാനുള്ള നല്ല തസ്തികകളിലേക്ക് നല്ല ജോലികളിലേക്ക് നീ അവരെ നയിക്കണേ റബ്ബേ പടച്ചവനെ ഈ രാജ്യത്തിൽ നിന്നും ഹലാൽ സമ്പാദിക്കുവാൻ വേണ്ടി ഭാര്യയ്ക്ക് വേണ്ടി മക്കൾക്ക് വേണ്ടി ഉമ്മയ്ക്ക് വേണ്ടി വാപ്പയ്ക്ക് വേണ്ടി ജീവൻ ത്യാഗം ചെയ്തുകൊണ്ട് ഗൾഫിൽ കഴിയുന്ന ഒരുപാട് സഹോദരങ്ങളുണ്ട് റബ്ബേ ഇന്ന് ഗൾഫിൽ കഴിയുന്ന സഹോദരങ്ങളിൽ ഒരുപാട് ചെറുപ്പക്കാർ രോഗങ്ങളെ മറച്ചു വെച്ചുകൊണ്ട് എന്റെ ഭാര്യ അറിയണ്ട എന്റെ ഉമ്മ അറിയണ്ട എന്ന് മറച്ചു വെച്ചുകൊണ്ട് രോഗങ്ങളെ മറച്ചു വെച്ചുകൊണ്ട് കഴിയുന്ന ഒരുപാട് ചെറുപ്പക്കാരുണ്ട് റഹ്മാനെ അവിടെ രോഗങ്ങളെ ശിഫയാക്കി കൊടുക്കണേ അല്ലാഹ് പടച്ചവനെ ഹലാൽ സമ്പാദിക്കുവാൻ വേണ്ടി ഇസ്ലാമിന്റെ ഇസ്സത്ത് കാത്തു സൂക്ഷിക്കുവാൻ വേണ്ടി ഭാര്യയെ ഉപേക്ഷിച്ച് മക്കളെ ഉപേക്ഷിച്ച് സുഖങ്ങളെ ഉപേക്ഷിച്ച് ദിവസവും ഗൾഫിൽ ഒരുപാട് ധീരരോധനങ്ങളെ കാണുന്നുണ്ട് റബ്ബേ അവരെല്ലാം ആ പ്രകാരമാണ് അവരുടെ ഭർത്താക്കളെ സലാമത്തായിട്ട് ആ പെൺകുട്ടികളിലേക്ക് നീ മടക്കണേ അല്ലാഹ് പടച്ചവനെ ഒരുപാട് ചെറുപ്പക്കാർ ഒരുപാട് രോഗങ്ങളിലായിട്ട് ഒരുപാട് പ്രയാസങ്ങളിലായിട്ട് എന്റെ രോഗം പുറത്തറിഞ്ഞാൽ എന്റെ ജോലിയിൽ നിന്നും ഫിനിഷ് ചെയ്യുമല്ലോ എന്റെ ഭാര്യ പട്ടിണിയാവുമല്ലോ എന്റെ മക്കൾ പട്ടിണിയാവുമല്ലോ എന്ന് രോഗത്തെ മറച്ചു വെച്ചുകൊണ്ട് മണിക്ക് വിളിക്കുന്ന ആയിരക്കണക്കിന് സഹോദരങ്ങൾ ഗൾഫിലുണ്ട് എന്റെ സഹോദരിമാരെ നിങ്ങളിത് അറിയുന്നില്ല അവിടെ നിന്നും വരുന്ന കാശി നിങ്ങളിത് അറിയുന്നില്ല എന്റെ സഹോദരിമാരെ എനിക്ക് രോഗമാണെന്നറിഞ്ഞാൽ കിട്ടുന്ന കാശ് ചികിത്സയ്ക്ക് കഴിയില്ല കമ്പനിയിലാണെങ്കിൽ പറയും നീ 15 മാസമായല്ലോ 20 വർഷമായല്ലോ നീ നാട്ടിൽ പൊയ്ക്കോ ഇത്രയും കാലം ഞാൻ നിനക്ക് ജോലി തന്നില്ലേ എന്ന് പറയുമല്ലോ മറച്ചു വെച്ചുകൊണ്ട് ജീവിക്കുന്ന ഒരുപാട് സഹോദരങ്ങളുണ്ട് റഹ്മാനെ ആ രോഗങ്ങളെ ശിഫയാക്കി കൊടുക്കല്ല പട്ടണത്തിന്റെ മക്കളെ റാഹത്തായിട്ട് സലാമത്തായിട്ട് റഹ്മത്തായിട്ട് അനുഗ്രഹങ്ങൾ ചുമന്നവരായിക്കൊണ്ട് അവരുടെ കുടുംബങ്ങളിലേക്ക് നീ മടക്കണേ അല്ലാഹ് മാരകമായ രോഗങ്ങൾ പ്രവാചകൻ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം എന്തെല്ലാം രോഗങ്ങൾ തൊട്ട് നിന്നോട് കാവൽ തേടിയോ കുഷ്ഠരോഗം പോലുള്ള രോഗങ്ങൾ വെള്ളപ്പാണ്ട് പോലുള്ള രോഗങ്ങൾ ഞങ്ങളുടെ രാജ്യത്തെ നീ കാക്കണേ അല്ലാഹ് ഞങ്ങളുടെ രാജ്യത്തെ നീ കാക്കണേ അല്ലാഹ് പടച്ചവനെ ഞങ്ങളുടെ അയൽവാസികൾക്ക് പുറത്തു കൊടുക്കല്ല നാട്ടുകാർക്ക് പുറത്തു കൊടുക്കല്ല സ്നേഹിതന്മാർക്ക് പുറത്തു കൊടുക്കല്ല ഈ തേങ്ങാപ്പട്ടണത്തിന്റെ നന്മയ്ക്ക് ആരെങ്കിലും സഹായിക്കുന്നുവെങ്കിൽ അവരുടെ സഹായത്തെ നീ സ്വീകരിക്കണേ അല്ല ഒരുപാട് പെൺകുട്ടികളെ പ്രസവിച്ചു വെച്ചുകൊണ്ട് ഒരുപാട് ഉമ്മമാരുടെ കല്ലുകളിൽ കരയുന്നുണ്ട് റഹ്മാനെ ഒരുപാട് മാതാപിതാക്കളുടെ കല്ലുകളും കണ്ണുകളും കരയുന്നുണ്ട് റഹ്മാനെ നമ്മുടെ ചെറുപ്പക്കാരെ നീ ഹിദായത്തിലാക്കല്ല
പടച്ചവനെ നമ്മുടെ പെൺകുട്ടികളെ നല്ലതുപോലെ എടുത്ത് കാത്തു സൂക്ഷിക്കുവാൻ ചെറുപ്പക്കാർക്ക് നീ തൗഫീഖിനെ നൽകണേ അല്ലാ. പടച്ചവനെ നീ തന്നിട്ടുള്ള അനുഗ്രഹം, നീ തന്നിട്ടുള്ള ഭാര്യ, നീ തന്നിട്ടുള്ള മക്കൾ, നീ തന്നിട്ടുള്ള സ്വത്ത്, നീ തന്നിട്ടുള്ള വിദ്യാഭ്യാസം, അതിനെ അനുഭവിക്കുവാനുള്ള തൗഫീഖ് നീ ഞങ്ങൾക്ക് എളുപ്പമാക്കി തരണേ അല്ലാ. നീ തന്നിട്ടുള്ളവയിൽ നീ ഞങ്ങൾക്ക് ബർക്കത്ത് ചെയ്യണേ അല്ലാ. കഴിഞ്ഞ കാലങ്ങളെക്കാളും ഹയായ കാലം നീ ഞങ്ങൾക്ക് പ്രദാനം ചെയ്യണേ അല്ലാ. പടച്ചവനെ ഞങ്ങൾ നീ അഫുവും മാഫിയത്തും ഞങ്ങളുടെ ദീനിലും ഞങ്ങളുടെ ദുനിയാവിലും നീ പ്രദാനം ചെയ്യണേ അല്ലാ. പടച്ചവനെ മുൻഭാഗത്തു നിന്നും പിറകുവശത്തു നിന്നും വലതുവശത്തു നിന്നും ഇടതുവശത്തു നിന്നും മുകൾ ഭാഗത്തു നിന്നും താഴ്ഭാഗത്തു നിന്നും ആപത്തുകൾ ഉണ്ടായി ഇല്ലാതായി പോകുന്ന അവസ്ഥയിൽ നീ ഞങ്ങളെ ആക്കല്ലേ അല്ലാ. തൗഫീഖിലെത്തരുമാറാകട്ടെ. ഈ പരിപാടിക്ക് വേണ്ടി ഈ സ്റ്റേജിലിരിക്കുന്ന ഒരുപാട് ജോലികളുള്ള ജനസമ്മതിയുള്ള നേതാക്കന്മാർ അവർ ഇത്രയും സമയം ഇവിടെ സഹൂർ ചെയ്തിരുന്നത് പടച്ചവനെ അവർക്ക് നീ റഹ്മത്ത് ചെയ്യണേ അല്ല, അവർക്ക് നല്ല കൂലി കൊടുക്കണേ അല്ല. പടച്ചവനെ ഈ പരിപാടിയെ ജയിപ്പിക്കുവാൻ വേണ്ടി 3 മണി മുതൽ 8 മണിക്കൂർ ഇവിടെ കാത്തിരിക്കുന്ന എന്റെ ഉമ്മമാർ, എന്റെ സഹോദരിമാർ, എന്റെ പെണ്ണന്മാർ, എന്റെ സഹോദരങ്ങൾ, അവർക്ക് നീ പൊറുത്തു കൊടുക്കണേ അല്ല. ഈ പള്ളി കെട്ടുവാൻ വേണ്ടി അല്ലാന്റെ വലിയതിനു വേണ്ടി ഒരുപാട് ആളുകളെ ഞാൻ വിഷമിപ്പിച്ചിട്ടുണ്ട്, എനിക്ക് വഴിയില്ലാതെ വിഷമിപ്പിച്ചിട്ടുണ്ട്. ഈ പള്ളി കെട്ടുവാൻ വേണ്ടി ആരെല്ലാം എന്നോട് അടുത്ത് വന്നുവോ അവരെല്ലാം വിഷമിപ്പിക്കേണ്ട സന്ദർഭങ്ങൾ എനിക്ക് വന്നിട്ടുണ്ട്. പക്ഷെ ഒരിക്കലും അവരോടുള്ള സ്നേഹം എനിക്ക് ഉറങ്ങിട്ടില്ല. ഞാൻ ഇന്ന് രാത്രിയാണ് ഉറങ്ങുന്നത്. ഈ പള്ളി ഉടച്ചിട്ടപ്പോൾ ഒരുപാട് രാത്രികൾ ഉറങ്ങാത്ത രാത്രികൾ ഉണ്ടായിരുന്നു. കാരണം ഈ പള്ളി കിടന്നുപോയെങ്കിൽ, ഉടച്ചിട്ടത് കിടന്നുപോയെങ്കിൽ പടച്ചതമ്പുരാൻ എനിക്കും നിങ്ങൾക്കും അല്ലാഹു തആല റഹ്മത്ത് ചെയ്തിരിക്കുന്നു. അല്ലാഹു തആല ഖബൂൽ ചെയ്യുമാറാകട്ടെ. ഞാനിവിടെ പറഞ്ഞതിൽ വല്ല തെറ്റുകളും ഉണ്ടെങ്കിൽ അത് ശൈത്താന്റെ ഭാഗത്തു നിന്നും എന്റെ ഭാഗത്തു നിന്നുമുള്ളതാണ് റബ്ബേ, അല്ലാഹു പൊറുത്തു തരുമാറാകട്ടെ. ഞാൻ പറഞ്ഞതിൽ വല്ല ശരിയുമുണ്ടെങ്കിൽ അത് അല്ലാഹുവിന്റെ ഭാഗത്തു നിന്നും റസൂലിന്റെ ഭാഗത്തു നിന്നും ഉള്ളതാണ്. അല്ലാഹു ഖബൂൽ ചെയ്യുമാറാകട്ടെ. അല്ലാഹുമ്മ ഗ്ഫിർ ലനാ വർഹംനാ വലിവാലിദീനാ റബ്ബിർഹംഹും കമാ റബ്ബൗനാ സഗീറാ. റബ്ബനാ ആതിനാ ഫിദ്ദുനിയാ ഹസന വഫിൽ ആഖിറതി ഹസനത വഖിനാ അദാബന്നാർ. وصلى الله على سيدنا محمد آله وصحبه وسلم والحمد لله رب العالمين. இந்த விழாக்களுடைய முக்கியமான உறுப்பினர் எல்லாத்துக்கும் சேரும் அந்த அலியக்கபருடைய நன்றியுரையுடன் 3 சலாத்துடன் முடியும். இன்ஷா அல்லாஹ் 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். எல்லாம் உள்ள இறைவனின் கிருபையால் நாம் பெருமையோடு நமது வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்துக் கொள்ளப் போகும் இந்த மகிழ்வான நாளை அலங்கரிக்க வருகை தந்து சற்று முன்னே உருக்கமான வேண்டுதலை நிறைவேற்றி அமர்ந்திருக்கும் இந்த விழாவை தலைமை தாங்கி நடத்தும் பகவதியின் கோயா தங்கள் அவர்களே, சற்று முன்னே இங்கே சிறப்புரையாற்றி விடைபெற்ற கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களே, பாணக்காடு சையத் அலி ஷிஹாப் கல்லர் அவர்களே, இந்த அவையை அலங்கரிக்க திரண்டு வந்திருக்கும் ஊர் பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நல்ல நாளுக்காக நாம் நீண்ட நாள் காத்திருந்தோம். காத்திருக்கும் விதை மரமாகின்றது, காத்திருக்கும் காய் கனியாகின்றது. காத்திருத்தல் ஒரு தவம், அதற்கு வரன் கிடைக்காமல் போகாது என்று ஒரு கவிதை உண்டு. நான் சொல்வதல்ல, கவிக்கு அப்துல் ரஹ்மானின் கவிதை. நமது காத்திருப்பும் நமது வேண்டுதல்களையும் இறைவன் பூர்த்தி செய்தால் சில நல்ல உள்ளங்களில் இந்த பெரிய திட்டங்கள் இரண்டையும் நிறைவேற்ற எண்ணங்களை கருத்தறிக்கை செய்து அவற்றை உருக்கொடுத்து இன்று அவற்றின் திறப்பு விழாவில் நம்மை எல்லாம் சாட்சிகளாக வைத்து இந்த ஊருக்கு அருள் புரியும் எல்லாம் உள்ள இறைவனுக்கு நமது முதல் நன்றிகளை சமர்ப்பிப்போமாக.
இன்றைய தினம் அமைச்சர் சுரேஷ் ராஜன் அவர்களும் நம்முடைய வந்து இந்த அவையை அலங்கரிப்பதாக தான் இருந்தது. இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கு அவர் செல்ல வேண்டியிருந்ததால் நேற்றே அவர் இங்கு வந்து தமது அழைப்பை ஏற்று இந்த ஊரை கௌரவிக்கும் வண்ணம் சிறு உரை ஆற்றி விடைபெற்று சென்றார். அவருக்கு இந்த ஊர் சார்பாக, விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாலக்காடு ஆசிரியர் அப்பாஸ் அலி சிஹாப் தங்கள் அவர்கள் பெரும் நெருக்கடிக்கு இடையில் இந்த ஊருக்கு வர வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேரில், ஒரு கண்டிப்பான ஆசையின் பேரில் இங்கே வந்து நம்மிடையே அமர்ந்து இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டுள்ளார்கள். அவர்களுக்கும் விழாக்குழுவின் சார்பிலும் தேங்காய்பட்டினம் முஸ்லிம் ஜமாத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது சற்று முன்னர் நம்மிடையே இந்த சமுதாயம் வளர வேண்டும், அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று உரையாற்றி விடைபெற்று சென்ற கவிக்கோ டாக்டர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் இந்த ஊர் சார்பிலும் விழாக்குழுவின் சார்பிலும் தேங்காய்பட்டினம் முஸ்லிம் ஜமாத்தின் சார்பிலும் நன்றிகளை பதிவு செய்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான் ஜேக்கப், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முகமது இஸ்மாயில் அவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பெல்லாதின் அவர்கள் ஆகியோர் இங்கே வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்த மண்ணின் மைந்தர்கள் தோப்பில் மீரான் அவர்கள், ப்ரொஃபசர் பட்டணம் கே நிலாமுதீன் அவர்கள், டாக்டர் உமர் அவர்கள் என வந்து இந்த விழாவை சிறப்பிக்க வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த விழா ஒரு முப்பெரும் விழாவாக இன்று இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. நாமெல்லாம் உவகையோடு அதில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். காயங்கள் இன்றி கனவுகள் காணலாம், ஆனால் வலிகள் இல்லாமல் வெற்றிகள் அமையாது. ₹1/2 கோடி செலவு செய்து இங்கே 2 திட்டங்களை நிறைவேற்றி அவற்றின் சிறப்பு விழாவை நாம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வெற்றிகளின் பின்னால் நிறைய பேர் வலிகளை சுமந்துள்ளார்கள். குளத்துப்பள்ளி நவீனமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தேங்காய்பட்டினம் பஹ்ரைன் முஸ்லிம் ஜமாத் முன்னால் வைத்த போது அவர்கள் அதனை உடனே ஏற்றுக்கொண்டு அதற்கான நிதியை திரட்டுவதற்கு இறங்கினார்கள். இன்று இந்த பள்ளி உருவாகியுள்ளது, நாம் முன்னே இருக்கின்றது. அதே போல் இந்த சமுதாய கூடத்திற்கு தேங்காய்பட்டினம் UAE முஸ்லிம் ஜமாத்தினர் சிறு துளி பெருவெள்ளம் என சிறிது சிறிதாக நிதிகள் திரட்டி இதை இன்று சாதித்து காட்டியுள்ளார்கள். தேங்காய்பட்டினம் முஸ்லிம் ஜமாத் பஹ்ரைனுக்கும் தேங்காய்பட்டினம் முஸ்லிம் ஜமாத் UAE சார்ந்தவர்களுக்கும் இந்த ஊர் சார்பிலும் விழாக்குழு சார்பிலும் தேங்காய்பட்டினம் முஸ்லிம் ஜமாத் சார்பிலும் நமது நன்றிகளை பதிவு செய்து கொள்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த 2 திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக நிதியாகவும் உழைப்பாகவும் கருத்துக்களாகவும் பங்களித்த ஒவ்வொருவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அவர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியை இங்கே பதிவு செய்து கொள்கின்றேன். இன்று இந்த விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு பின்னால் விழா குழுவை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் அயராது உழைத்துள்ளார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைவிட சிறப்பாக இந்த விழா நடக்க வேண்டும் என்று மிக உறுதியோடு தேங்காய்பட்டினத்தை சார்ந்த இளைய சமுதாயம், நாளைய தலைமை ஏற்கப் போகும் சமுதாயம் இரவு பகல் தெரியாமல் உழைத்தது. அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இளைய உள்ளங்களை உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டியாமல் நாம் அவர்களுக்கு கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நன்றியை தெரியப்படுத்திக் கொள்வோம். இந்த சிறிய நன்றியுரையை இங்கே நிகழ்த்த எனக்கு வாய்ப்பு தந்த விழா குழுவுக்கும் தேங்காய்பட்டினம் முஸ்லிம் ஜமாத்திற்கும் நன்றி கூறி
വിടയപ്പെടുകയെ സ്വാഗതം. ഈ കുമരകൾക്ക് സഹായിച്ച എല്ലാവർക്കും ഒരിക്കൽ കൂടി നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട് പ്രത്യേകം ബഹുമാനപ്പെട്ട എസ്.എം. കബീർ 1,00,000 രൂപ തരികയുണ്ടായി. അല്ലാഹു തആല അദ്ദേഹത്തിന് ബർക്കത്ത് ചെയ്യട്ടെ. അതുപോലെ ഡോക്ടർ ഖാദർ 10,000 രൂപ തരികയുണ്ടായി. അദ്ദേഹത്തിന്റെ മരുമകൻ അസുഖത്തിലാണ്, അവർക്ക് വേണ്ടി ഈ സദസ്സിൽ ദുആ ചെയ്യണമെന്ന് പറഞ്ഞു. എനിക്ക് മറന്നുപോയതാണ്. അല്ലാഹു തആല ആ രോഗത്തെ ശരിയാക്കി കൊടുക്കുമാറാകട്ടെ. നമ്മളെയും അതുപോലുള്ള രോഗങ്ങളിൽ നിന്ന് കാത്തുരക്ഷിക്കുമാറാകട്ടെ. വസല്ലല്ലാഹു അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ ആലിഹി വസഹ്ബിഹി വസല്ലം. ഇതിന്റെ കൂടെ ഈ പരിപാടിക്ക് ഇവിടെ ക്യാമറ പിടിച്ചുകൊണ്ട് നിൽക്കുന്ന ഇസ്ലാം ലൈൻ എന്ന് പറയുന്ന സംഘടനയ്ക്ക് അല്ലാഹു തആല ബർക്കത്ത് ചെയ്യട്ടെ. അവർക്കും ഈ സംഘടനയുടെ പേരിൽ നന്ദി രേഖപ്പെടുത്തിക്കൊള്ളുന്നു. സല്ലല്ലാഹു അലാ മുഹമ്മദ് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം. സല്ലല്ലാഹു അലാ മുഹമ്മദ് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം. اللهم صل على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.